பொருள் என்ன அப்படின்னா, வைப்புன்னா பார்த்துருப்போம், நிதி இருக்கு, நம்மகிட்ட பைசா இருக்கு, பைசாவை பத்திரமா வச்சிருக்கோம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வைப்பு நிதிமா. அதுக்கு பேர் என்ன? வைப்பு நிதி. வைப்பு நிதினா ஃபிக்ஸட் டெபாசிட். இந்த எய்ப்பினில் வைப்புன்னா அதான் இருக்கிறத பத்திரமா வச்சிருக்கு. அதுக்கு பேர் என்ன? ஃபிக்ஸட் டெபாசிட். யார் ஒருவர் அவனை வழிபடுவதையே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ அவர்களால் நல்ல அடியார். நல்ல அடியார் என்றால் கெட்ட அடியார் இருக்காரா அப்படி பொருள் கூடாது. அப்படியே நேர்மாறான பொருள் எடுக்கக்கூடாது. நல்ல அடியார் என்றால் நன்மையை நோக்கின்ற அடியார் பெருமக்கள். நன்மையை நோக்குபவர்கள் மட்டுமே அடியார்கள். அடியார் என்பவர்கள் நன்மையை மட்டுமே நோக்குவார்கள். அதனால் நன்மையை நோக்குகின்ற நிலையிலே இருப்பவர்களை அடியார்கள் என்று குறிப்பதாக நல்லடியார். நல்லடியார் மனத்து எய்ப்பின் அவர்களுக்கு பெருமான் எப்படி விளங்குவான்? என்றும் உள்ள பொருளாக, என்றுமே அவர்களுக்கு உள்ளவனாக பெருமான் விளங்குவான். இன்னைக்கு இருப்பாரு அடியார், நாளைக்கு அடியார் இருக்க மாட்டாரு கிடையாது. எப்பொழுதுமே அடியாருடைய உடலையே தன்னுடைய இடமாக கொள்ளுகின்றான். அவருடைய உள்ளத்தையே அவருடைய மனதையே பெருமான் தன்னுடைய இடமாக கொள்ளுகின்றான். நல்லடியார் மனத்து எய்ப்பினில் வைப்பை நான் உருகுறை அறிந்து அருள் புரிவானே. இதெல்லாம் செய்யணும். நமக்கு ஏதாவது வழிபாட்டில் ஒரு குறை ஒன்று இல்லையா? ஏதாவது ஒரு குறை இருக்கு. அந்த குறையையும் பெருமான் தீர்த்து அதையும் பொருளாக கருதாது தனக்கு அருள் புரிந்தான். நான் உருகுறை அறிந்து அருள் புரிவான். உங்களுக்கு என்னென்ன குறை இருக்குன்றது சாமிக்கு தெரியும். நாம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சாமிகிட்டே இந்த குறை சாமி அதை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்ல வேண்டாம். யார் சொல்றா? இன்னொரு என்ன சொல்ற செய்தி? நான் உருகுறை அறிந்து அருள் புரிவான். அவன் நமக்கு என்ன குறை நமக்கு இருக்கின்றது என்பது அவனுக்கு தெரிந்தது. சொல்றாங்க, பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பரிது. நம்ம ஒவ்வொரு அன்பர்களுடைய திருக்கோயில் ஒவ்வொரு அன்பருடைய குறைகள் என்ன, அவருடைய மனதிலே என்ன விண்ணப்பம் இருக்கின்றது என்பதை சொல்ல வேண்டாம். ஏனென்றால் அவன் எல்லா உயிர்களிலும் உடையவன். ஊனங்கற்கும் ஈர்ப்பாயின் இருந்தார் இல்லையா? உடலுக்கு எப்படி உயிரோ அப்படி உயிராக இருந்து பெருமான் இயக்கும் பொழுது அவனுக்கு தெரியாதா? நோய் இருக்கு யாருக்கு தெரியும்னா டாக்டருக்கு தான் சொல்ல முடியும். டாக்டர்கிட்ட தான் நமக்கு நோய் இருக்குன்னு சொல்லுவோம். இறைவனை சொல்ல வேண்டாம். காரணம்னா திருவள்ளுவர் பையன் சொல்லுவாரு உமாவதி சிவாச்சாரியா. அதாவது அகத்துரு நோய்க்கு உள்ளினரே அன்றி அதை சகத்தவரும் அறிய. உள்ள இருக்கிற நோய்க்கு உள்ள இருக்கிறவன் தானே தெரியும், வெளில இருக்கிற தெரியும். ஆன்மாவிற்கு நோய் இருக்கின்றது என்பது என்ன ஆழமான பலம் இருக்கின்றது யாருக்கு தெரியும்? அது உயிருக்கு உயிராக இருக்கிற பெருமானுக்கு தான் தெரியும். நான் உருகுறை அறிந்து அருள் புரிவானை வல்லடியார் மனத்து இச்சை உள்ளான். சில அடியார்கள் மண் தொண்டர்களாக விளங்குவார்கள். நம்ம சொல்லிக்கிறேன், மண் தொண்டர்களாகத்தான் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அவனை வலிந்துதான் ஆட்கொண்டார் பெருமானு. அப்புறம் நானா வரலாம் வரல, அவர் வரல நின்ன இருந்தாலும் அவரை வலிந்து பெருமான் ஆட்கொண்டார். அவர் வன்மைகள் பேசினார், அதனால் வன் தொண்டர் என்கின்ற நாமத்தை கொடுத்தார். அதை சொன்னாரு, என்னை போன்றவர்களுடைய விருப்புகளை பெருமான் நிறைவேற்றுகின்றான். வல்லடியார் மனத்து இச்சை உள்ளானை. அப்படிப்பட்ட பெருமானை வலிவலம் என்கின்ற தளத்திலே வந்து கண்டு கொண்டேன். பாடுகின்ற அடியார்கள், அவனை நான் இப்பொழுதுமே துதிக்கின்ற அடியார்கள், அவனை துதிப்பதிலிருந்து சற்றும் விலகாத அன்பர் பெருமக்கள், அவருடைய உள்ளத்தையே பெருமான் இடமாக கொள்ளுகின்றான். அப்படிப்பட்ட அடியார் மட்டுமல்லாது நல்லடியார் மட்டுமல்ல, வல்லடியாருடைய இச்சையிலும் பெருமான் தான் விளங்குகின்றான் என்பதாக சொல்லி அடுத்த பாடல்ல ஆழியனாய் அகன்றே உயர்ந்தானே ஆதியந்தம் பணிவார்க்கு அணியானை கூழையராகி போய் கூழையராகி பொய்யே குடி ஓம்பி குடைந்து மெய்யடியார் குழு பெய்யும் வாழி அவர்க்கே வழுவா நெறிகாட்டி மறுபிறப்பு என்னை மாதருத்தானை மாழை ஒன்றன் உமையை மகிழ்ந்தானை வலிவலம் தனில் வந்து கண்டேன். ஆழியனாய் அகன்றே உயர்ந்தான். பொருள் எழுதும்போது சில கண்டு எழுதியிருக்காங்க. ஆழியனாய் என்றால் அவன் ஆழ்ந்து இருக்கின்றான், அவன் அகன்று இருக்கின்றான் என்பதாக பொருள் எழுதினார். ஆழியனாய்னு சொல்லிட்டு அப்புறம் அகன்றே உயர்ந்தானை பயன்படுத்துறாரு சொன்னா கொஞ்சம் கவனமா பார்த்தா தெரியும். ஆழியன் என்றால் அவன் ஆழ்ந்திருக்கும் பொருளை மட்டும் சொல்ல. ஆழி என்கிற சொல்லி கடலை குறிக்கும். ஆழி என்பது கடலை குறிக்கும். அந்த உலகம் ஆழியால் சூழ்ந்தது. ஆழியனாய் என்றால் பெருமான் கடல் போல பறந்து விரிந்து விளங்குகின்றான். அது மட்டுமல்ல, பறந்து விளங்குகின்ற பெருமான் அகன்று விளங்கு. ஆழியனாய் அகன்றே உயர்ந்தான். எப்படி கடல் விரிந்து விளங்குகிறதோ அது போல் இறைவனும் அகன்று விளங்குகின்றார் என்பதற்கு மூலமாக ஆழியனாய்
அகன்றே உயர்ந்தானே. அப்போ கடல் போல சாமி உயர்ந்திருக்கின்றார் என்பதாக சொல்லணும்னா அவர் எப்ப ஆரம்பிச்சாரு எப்ப முடிச்சாருன்னு தெரியும் இல்லையா? அப்படியே அடுத்த கேள்வி வந்துடும். அதனால அடுத்து தொடரும் போதே ஆதி அந்தம் பணிவார்க்கு அடிவான். அவன் ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமான். அவனுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவு. ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதின்னு அவன் ஆதியும் அந்தத்துக்கு அப்பாற்பட்டவன். அவனுக்கு தொடக்கமும் கிடையாது, நிறைவும் கிடையாது. ஆனால் யார் ஒருவர் அவனை பணிகின்றார்களோ, பணிபவர்களுடைய உள்ள துயரை நீக்கும் பொருட்டு இந்த உலகை தோற்றுவிக்கிறான். இந்த உலகத்திலே போகங்களை தந்து அறிவு விளக்கம் செய்கின்றான். அறிவு விளக்கம் செய்து அந்த ஆன்மாவுக்கு நிறைவையும் செய்கின்றான். ஆதி அந்தம் பணிவார்க்கு அணியானே. ஆதி அந்தம் யாருக்கு? உயிர்களுக்கு ஆதியுமாய் உயிர்களுக்கு அந்தவுமாய் வளர்ந்துகின்றான். உயிர்களுக்கு ஆதி எது? உடம்பு தர்றது, இதுக்கு வினைகளை கூட்டுறது, அதுக்கு தெளிவை பெற செய்யறது, ஞானத்தை தர்றது, ஞானத்துக்கு வந்து நிறைவா ஆனந்தம். அதுதான் அந்தம். அதுதான் ஆதி அந்தம். யாருக்கு? பணிவாருக்கு அணியா. மற்றவர்கள் ஆதி மட்டும்தான் முற்றுமா எல்லாருக்கும் நிறைவாயிருக்குமான இல்லை, பணிவருக்கு மட்டுமே நிறைவை எழுதுவான் தருவான். ஆதி அந்தம் பணிவார்க்கு அணியானை யாரு? ஆழியனாய் அகன்றே உயர்ந்தான். எந்த பெருமான் கடல் போன்ற அகன்று வழங்குகின்றானோ, அப்படி அகன்று உயர்ந்து வழங்குகின்ற அந்த பெருமான் பணிபவர்களுக்கு எப்படி வழங்குகின்றான்? ஆதியும் அந்தமாக அவன் அளப்பதற்கு அறியவன். அவன் நம்முடைய எண்ண ஓட்டத்துக்கு அப்பாற்ப சிந்தனைக்கு அறியானே. சிந்தனைக்கு அப்பாற்பட்டவனாக வழங்குகின்ற பெருமான். மெய்யா விமலா விளைப்பாரா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்று மணிவாசன் சொல்கிறார். அப்படி அகன்று விளங்குகின்ற பெருமான், கடல் போல விளங்குகின்ற பெருமான் உயிர்களுக்காக என்ன எப்படி இருக்கான்? ஆதியும் அந்தவுமாய் விளங்குகின்றான். குழையராகி பொய்யே குடியோம்பி குழைந்து மெய் அடியார் குழுப்பையும் வாழி அவர்க்கே வழுவா நெறிகாட்டி மறுபிறப்பு என்னை மாசறுத்தானே. யார் ஒருவர் தனக்கு மெய்யடி தன்னை அடிமைப்படுத்திக் கொண்டு அவரிடத்திலே பொய்யை நீக்கி மெய்யடியார்களாக விளங்குகின்றார்களோ அவர்களுக்கு வழுவா நெறிகாட்டி, அவர்களுக்கு இனி இந்த பிறப்பில் வந்து சேராத வண்ணம் ஒரு நெறியை காட்டுவார். பிறப்பு வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? வினையின் பயனாக இந்த பிறப்பு வருது. இந்த பிறப்பிலே வினைகளை செய்கின்றோம். அது இந்த பிறகு நிறைவாயிடுது. அடுத்தது திருப்பி இன்னொரு வினைகளை கொண்டு இன்னொரு இப்படி இந்த சுழற்சியிலேயே இருக்கின்றது. இனி இந்த பிறவாத நிலைக்கு ஆன்மா செல்ல வேண்டும் என்றால் குருநாதர் மூலமாக ஒரு நெறியை இந்த பிறப்பிலே பெற வேண்டும். அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றால் இந்த பிறவி நிறைவுற வேண்டும். நிறைவு செய்ய வேண்டும் என்றால் நெறியில் அந்த ஆன்மா நிற்க வேண்டும். அதான் சொல்றாரு, குறைந்து மெய் அடியார் குழு பெய்யும். அடியார் திருக்கூட்டத்தோடு சேர்ந்து வாழி அவர்க்கே வழுவா நெறி காட்சி. வழுவா நெறினா அப்ப நம்ம இதோட பிடிச்சிட்டு இருக்க நெறினா வழுவு நெறி. கொஞ்ச நாள் இருப்போம், அடுத்த நாள் விட்டுரும். கொஞ்ச நாள் பண்ணுவோம், அடுத்த நாள் விட்டுரும். அதெல்லாம் வழுவுகின்ற நெறி. வழுவா நெறி எது என்றால் பிறவா நிலையே வழுவா நெறி. நீ பிறவாத நிலையை நான் வாரா உலகம் நெறியேற வாரா உலகம் திருப்பி வராத மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போவார். அதுதான் வழுவா நெறி என்பது. அந்த வழுவா நெறியை காட்டி யார் அதை காட்டுவார்? உயிருக்கு, இந்த பிறப்பிலே உயிர்களுக்கு இந்த வழுவா நெறியை காட்டுபவர் தான் குருநாதர். வழுவா நெறி காட்டி மறுபிறப்பு என்னை மாசறுத்தானே. மறுபிறப்பு என்கின்ற அந்த குற்றத்தை என்னிடத்திலிருந்து நீக்கிய பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் யாரை உடனாக வைத்திருக்கின்றான்? உமையை தன் ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்றான். மாழை ஒன்றன் உமையை மகிழ்ந்தானே. அப்படி பிறப்பில்லாத நிலைக்கு ஆன்மா செல்லும் பொழுது ஆன்மா வினைகளை எல்லாம் நீக்கிய பிறகு இன்பத்திலே குறிக்கும். அந்த இன்பத்தை குறிப்பதற்கு குறையாக இருப்பதுதான் சிறுவல். அதுதான் உமையை பெருமான் உடனாக வைக்கும். உமையை பெருமான் உடனாக கொண்டு எதற்காக? உயிர்கள் இன்பத்தை நுகரும் பொழுது அவன் உமையை கொண்டிருக்கிறான். சக்தி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாகம், அதாவது இயங்கு சக்தி என்கின்ற ஒரு இல்லை என்றால் உயிர்கள் அறிவு விளக்கம் தெரிவிக்கிறார். உயிர்கள் அறிவு விளக்கம் பெற்று திருவருளில் தோய்ந்தால் தான் அதற்கு இன்பம். அதனாலதான் ஒவ்வொரு பதியத்திலையும் பெருமாட்டியோடு விளங்குது, உமையம்மையோடு விளங்குகின்றான், மாதோடு பாகனாக விளங்குகின்றான், இடபாருடராக விளங்குகின்றான். இதெல்லாம் சொல்ற காட்சி எதுக்காகனா அருளை நான் குறிக்க வேண்டும். ஆனால் இந்த உலகியல் பொருளிலே குறித்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நீங்கி ஒருவருடால் ஞானத்தை பெற்று நெறியிலே நின்று தொடர்ந்து நம்முடைய வழிபாடுகளை செய்து கொண்டே இருக்குமே ஆனால் நம்முடைய வினைகள் நீங்கப்பெறும். வினைகள் நீங்கியவுடன் ஆறா உலக இந்த வழுவா நெறியை ஆன்மா பெறும். அப்படிப்பட்ட நெறியை காட்டுகின்ற பெருமான் வரிவலம் என்கின்ற தளத்திலே இருக்கின்ற
கூறினான், அவனை வழிவரும் தளத்திற்கு வந்து கண்டேனே. பாடலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலே வந்து கண்டேனே வந்து என்ன அர்த்தம்? இந்த தலத்து பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் என்ன பண்ணிருக்காங்க? இப்பெல்லாம் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நான் யூடியூப்லேயே பார்த்தேன், நான் இதுலேயே பார்த்துருக்கேன், டிவிலேயே பார்த்துருக்கேன், இங்கே இருந்தே பார்த்தாங்க அப்படியே நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தளத்தில் நடக்கிற நிகழ்ச்சி இப்போ தீப கார்த்திகை தீபம் ஒரு தளத்தில் அண்ணாமலை போன்ற தளம் பல்வேறு தலங்களில் தீபம் ஏற்றிருக்காங்க. நம்மளால போக முடியல, நம்ம என்ன நினைக்கிறோம்? டிவிலேயே பார்த்துட்டோம். அது கிடையாது. இன்றைக்கு இருக்கிற காலச்சூழலுக்கு நம்ம சொல்லிக்கிறோம். உண்மை என்னன்னா தலங்களுக்கு நாம் செல்ல வேண்டும். அதனால தான் ஞானசம்பந்த பெருமான், அப்பர் பெருமான் முதல் ஏன் தலங்கள் தோறும் பயணித்தார்? இருக்கிற இடத்துல இருந்து எல்லா பதியத்தையும் எழுதிட்டுக்கலாம். எல்லா ஞானசம்பந்தம் எல்லாம் மயிலாப்பூர் பதிகம் எழுதி எழுதிடுவோம், திருவாரூர் பதிகங்கிறது எழுதிருக்கலாம். அவங்க யோசிச்சு பார்த்தோம், வரலாறு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தெரியும். இருந்த இடத்துல எழுதிருக்கலாம். அவங்க தாமே அருள் கொடுத்துட்டாரு, அவங்க எல்லா அற்புதங்களையும் செய்யக்கூடியவங்க, இருக்கிறது செஞ்சிருக்கலாம். ஆனா ஏன் அவங்க தலங்களுக்கு பயணித்தார்கள் என்றால், இன்னே வருகின்றவர்களுக்கு இது போல் தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுதுதான் தலங்களுக்கு அனுபவத்தை நான்மா வளர்க்கும். பல தலங்களுக்கு போவோம், ஏதா ஒரு தலத்தில் நான்மா ஆட்கொள்ளும். எந்த காலம் தெரியும், ஏதோ ஒன்றா இருக்கும். அது மணிவாசகருக்கு திருப்பெருந்துறை போல, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வெண்ணெய்நல்லூர் போல, ஞானசம்பந்த பெருமானுக்கு விரவபுரம் போல, அப்பர் பெருமானுக்கு அதிகை திருவதிகை போல ஏதோ ஒரு தளத்தில் ஆட்கொள்ளப்படுவாங்க. இங்கே தெரியாது, ஒவ்வொருவருக்கும் ஒரு இடமா இருக்கும். போனாதான் தேடி திரிந்து சிவபெருமான் என்று நம்முடைய திருமூல் நம்ம திருக்கோயில் தோறும் செல்வோம். நாடும் கோயில் நத்திரு கோயிலும் தேடி சென்று ஏற்கும் திருக்கோயில் தோறும் போவோம். ஒரு தளத்தில் போய் ஆட்கொள்ளப்படுவோம். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு தளம் ஆட்கொள்ளும் தளமாக விளங்கும். ஆட்கொள்ளப்பட்ட பிறகு தலங்களுக்கு தோறும் பயணிக்கணும். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட பெருமான் இந்த தலங்களை எல்லாம் வீற்றிருக்கிறார் என்பதாக. அதனாலதான் தல பயணம் என்பதெல்லாம் ஏற்படுத்தலாம். அது எப்படி போகணும்? அடியார் திருக்கூட்டத்தோட போகணும். திருக்கூட்டத்தோட கோயிலுக்கு போறது மட்டும் இல்லை, அவனை என்ன பண்ணுவோம்? வழிபாடு செய்ய வேண்டும். அவனை எப்படி வழிபாடு செய்யணும்? பதியங்களால் அவனை துதிக்க வேண்டும். நானும் பதியங்களால். அடுத்த பாடல் தொடங்குவதே அறிந்த நாத்தான் உன் திறமே திறம்பாது, நாத்தான் திறமே திரும்பாது, நன்னி அன்னித்து அமுதம் பொதிந்து கூறும் ஆத்தானை அடியேந்தனக்கு என்றும் அழுதிறந்த பல தேவர்கள் போற்றும் சோத்தானை சுடர் மூன்றிலும் ஒன்றி துருவி மால் பிரமன் அறியாத மாத்தானை மாத்தெனக்கு வைத்தானை வலிவலந்தனில் வந்து கண்டேனே. நாத்தான் திறமே திறந்தாது. நாத்தான் நாக்கு இல்லையா? நாக்கு என்ன பண்ணணும்? அவன் திறத்தையே நானும் என்ன பண்ணணும்? துதித்துக் கொண்டிருக்க திறம்பாது. அது என்ன சொல்ற பாருங்க, திறமே திறம்பாது. திறமே என்றால் அவனுடைய புகழ் துதியையே நானும் அதை மட்டுமே சொல்ல வேண்டும். அதை தாண்டி வேற எதையும் பேச திறம்பாது என்றால் அவன் திறத்தை தவிர வேறு எதையும் பேசாது. சொல்றாரு இல்லையா, பேசாத நாளெல்லாம் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். பயனில்லாத நாளாக அமைந்துள்ளது. நாத்தான் உன் திறமே திறம்பாது, நன்னி அன்னித்து அமுதம் பொதிந்து கூறும் ஆத்தான். அப்படி அவனுடைய திறத்தையே அவனுடைய புகழ் நான் செய்ய செயல்களையே நானும் துதித்து ஓதுகின்றதனால் நன்னி அன்னித்து அமுதும் சொல்லிக் கொடுத்து நம்முடைய நாவிலே ஒரு அமுதம் கூறும். அது எப்படி இருக்கும்? அது ஒரு நாள் நடக்கக்கூடியதில்லை, அதெல்லாம் பயிற்சியில் நடைபெறும். அப்படியே அப்பர் சுந்தரமூர்த்தி சொல்லுவார் இல்லையா, நற்றவாவுடைய நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயு. நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாளார் அடிகள் மறக்கினும் நாம அஞ்செழுத்து அறிய எண்ணிய நாவே இன் சுவை பெருகு இடையறாது இயங்கும் என்று இதனை திண்ணிய உடலில் கொண்டவர் மற்றும் பற்றிலே எனும் செடும் தமிழார் பதிவும் எடுத்தார் சேக்கிழார் சொல்றார். மற்றும் பற்றிலேன் பதியத்தை சுந்தரமூர்த்தி பாடப்பாளர் பாடுறதுக்கு முன்னாடி சேக்கிழார் சொல்ற ஒரு பாடம் பெரிய புராணம். அதை சொல்றாரு, அவன் நாமத்தையே நானும் துதித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நாவிலே ஒரு இன் சுவை உண்டு. நமச்சிவாய 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 என்று அவர் அவருடைய மந்திர நாமத்தையே துதித்துக் கொண்டே இருக்க நமக்கு என்ன நினைவுனா, அது காலையில ஒரு வாட்டி சொன்னா போடுமா இல்லையா, மத்தியானம் சொன்னா போடுமா, மாலையில சொன்னா போடுமா, எல்லா நேரங்களிலுமே நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு இடத்துல காத்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடிட்டு இருக்கோம். அது என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு, இது ஆன்மாவுடைய இயல்பு.
அதுக்கு தான் அருளாளர் என்ன சொல்றாங்க, திறமே திறம்பார், எப்பொழுதுமே ஒரு நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். மேலெடுத்தியே சிவாய 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 எப்பொழுதுமே அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த நாவிலே ஒரு சுவை ஊறும். எப்பொழுது சுவை ஊறும் அந்த அது வரும்னா, எப்பொழுது இந்த உலக சூழலில் இருந்து முழுமையாக விடுபட்டு அது உள்ளே சென்று கொண்டு இருக்கிறதோ அதான் யோகம் என்பது. நம்ம வெளியில போக ஆரம்பிச்சோம்னா மற்றதெல்லாம் காதில் விட ஆரம்பிச்சோம், மற்றதெல்லாம் நம்ம பாதையில் விட ஆரம்பிச்சோம். அப்ப நமக்கு உந்துதல் நிகழாது. திருக்கோவிலுக்கு போய் கூட நமக்கு என்ன ஆகாது, முழுமையாக அனுபவம். போயிட்டு வந்தா டென்ஷனு, போயிட்டு வந்து இல்லையா அது சரியில்லை இது சரியில்லை குறையா பேச ஆரம்பிச்சோம். ஏன்னா நாம வெளியில பயணித்து புற வழிபாடு செஞ்சாலும் நம்ம புறத்தே தான் போயிட்டு இருக்கோம். உள்ள போகல. நாம் உள்ள போகணும்னா முதல்ல நாம நமக்குள்ள போக ஆரம்பிக்கும். ஆன்மா உள்ளே சிந்திக்கணும்னா முதல்ல பயிற்சி வேணும். பயிற்சி எப்பொழுது நினைக்கணும்னா ஒன்றுதல்ல தான் பயிற்சி. ஒன்று வேண்டும் என்றால் ஒரு பொருள் வேண்டும். அதுக்கு என்ன பொருள்? பெருமான் திருவுருவம் இருக்கு ஒன்று. அது எதுக்கு? கண்ணுக்கு ஒன்று இருக்கு, அது இருக்கு. வாய் சிந்தனைக்கு அதுக்கு மந்திரம். அவனை அபினால் ஜெபித்தும் துதித்தும் கண்டால் அவனை காணும் பொழுது நான் ஒன்று மட்டும். அதுக்கு பேர் தான் யோகம். யோகம் கண்டுபிடிக்க அப்படியே வந்துடுறதுன்னா காதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். யாராவது பேசிட்டு இருக்கிறது, பார்த்து சத்தம் போட்டு இருக்கிறது, பேசுறதுலாம் கேட்கல. ஏன் கேட்குது? ஒன்றுதல் இல்லை. ஒன்றுதல் நான் ஒரு பொருளோடு ஒன்றிவிட்டால் பக்கத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. அதைத்தான் சொல்றாரு, நன்னி அன்னித்து அமுதம் பொதிந்து ஊறும் ஆத்தானை அடியேன் தனக்கு என்றும் அளவிறந்த யாருக்கு? தனக்கு பெருமான் எப்படி இருக்கலாம்? தன்னை வந்து ஆட்கொண்டு தனக்கு எதெல்லாம் தேவை எல்லாவற்றையும் தந்தான். ஆனால் அவனை தேவர்கள் போற்றும் சோத்தான். தேவர்கள் எதை வேண்டி நிற்கின்றார்களோ அவர்களுக்கும் வேண்டுவதை தருகின்றான். சுடர் மூன்றில் ஒன்று, சுடல் மூன்றிலும் ஒன்றி. அப்படிப்பட்ட பெருமான் எங்க இருக்கானா? சுடர் மூன்றிலும் ஒன்றி இருக்கின்றான். ஒன்றுதல் ஒன்றி என்று சொல்லி பொருள்னா மூன்று சுடரிலும் பெருமான் தான் இருக்கின்றான். இன்னும் மூன்று சுடர், ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன், மூன்றாவது அக்னி. தீ. தீன்றது பொது பொருள், பொதுவான தீ. எல்லா இடங்களிலும் இருப்பது தீ. ஆனால் உலகத்திற்கெல்லாம் ஒளிப்பொருளாக இருக்கும் சூரியன். சூரியன் ஒரு நேரத்துக்கு பிறகு சந்திரனாக காட்சி வருகின்றான். இந்த மூன்று சுடரிலும் விளங்குகின்ற பெருமான் சிவம்தான். மூன்றிலும் ஒன்றி விளங்குகின்றான். அதுதான் சொல்றாரு, சுடர் மூன்றிலும் ஒன்றி குருவி மால் பெருமன் அறியாத மாத்தானே. அப்படி மூன்று சுடர்களிலும் அவன் விளங்கி தோன்றினாலும் ஒளிப்பொருளாய், சூரியனும் ஒளிப்பொருள் தான், அக்னி என்கிற பொருளும் ஒளிப்பொருள் தான், சந்திரனும் ஒளிப்பொருள் தான், எல்லாமே ஒரு ஒளிப்பொருள் தான். அப்படிப்பட்ட ஒளிப்பொருளையே இருவர் தேடினார்கள், அவர்களால் காண முடியாதவர்களால் வழங்கினார். யார் என்று? குருவி மால் பெருமன் அறியாத. குருவினா என்னது? அவர் கேட்டார் சார் அப்படின்னு சொல்றது. கேட்டார்னா ஒரு செய்தியை போய் கேட்கிறாரு, இது என்னங்க கேட்கிறாரு. அவரை கேட்டாரு, திரும்ப திரும்ப கேட்டே இருக்காரு. அதை கேட்டா சொல்லுவீங்க. அவங்க துருவி கேட்டாங்க சார், துருவி கேட்டாங்க, திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. இவர்கள் துருவி மால் பெருமன் அறியாத. துருவினா என்ன? திரும்ப திரும்ப அவங்க தேடி பார்த்தாங்க, இருக்காரா இல்லை, எவ்வளவு தூரம் இருக்காரு, தேடிக்கிட்டே போறாரு. இங்க இருக்காரா, இங்க இருக்காரு, இவ்வளவு தூரம் தானே, அவ்வளவு தூரம் தானே தேடிக்கிட்டே போறாரு. இன்னொருத்தர் எவ்வளவு தூரம் தானே, அவ்வளவு தூரம் தேடி. அதுதான் துருவின்னு சொல்ற பயன்படுத்த. குருவி மால் பெருமன் அறியாத மாட்டான். அப்படி யார் ஒருவர் அவனை அறிந்தால் அடைந்து விடலாம், செதுக்கினால் அவனை அடைந்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு அவன் அறியப்பட முடியாதவனாக வளர்க்கின்றான். ஆனால் மாத்தெனக்கு வைத்தான். மாத்தென பெருமை, மாத்துதான் பெருமை, தனக்கு பெருமையாக வழங்கினான். ஏனென்றால் அவர்கள் தேடியும் காணாதவனாக விளங்குகின்ற பெருமான் தனக்காக மானுட உருவம் கொண்டு ஒரு வேதியராக வந்து தன்னை தடுத்து ஆட்கொண்டான். பெருமான் மாத்து எனக்கு வைத்தானை வலிவளந்தனில் வந்து கண்டு. மாத்துனது மாற்று. மாற்றுன்னா ஒரு பொருளை கொடுக்குறோம், அந்த பொருளுக்கு அதே பொருளை வாங்கணும். இப்போ தங்க இடத்துல கொடுக்குறோம், தங்கத்தை கொடுக்குறோம். தங்கத்தை கொடுத்தோடனே அவங்க தங்கத்துக்கு பொருள் தராங்க. எப்படி தராங்க பொருள்? தங்கத்தினுடைய நிலைமையை பொறுத்து அதுக்கு பொருள். தங்கத்தினுடைய நிலைமையை எப்படி கண்டு பார்க்க? 2 பேர் எடுத்துட்டு போறாங்க, 3 பேர் தங்கத்தை எடுத்துட்டு போறாங்க. எனக்கு பைசா கொடுக்குறாங்க. இந்த தங்கத்துக்கு பொருள் தரும், பொண்ணுக்கு பொருள் தரும். எப்படி தருவாங்க? கையில் கொடுத்துருவாங்களா? இல்லை, அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க? உடச்சி பார்ப்பாங்க. உடச்சி பார்த்து இவங்களுக்கு இந்த அளவு, இன்னொருத்தருக்கு இன்னொரு அளவு, ஏன்னா ஒரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லோருடைய பொருளிலும் இருக்கின்ற குற்றங்களை நீக்கிய பிறகு மீதி இருப்ப பொருள் தான் என்ன பொருள்? விலைக்குரிய பொருளாக அமையும், பொருளுக்குரிய தர வேண்டிய பொருளாக அமையும். அப்ப அந்த பொருள் உங்களுக்கு என்ன எப்படிங்க கொடுத்தாங்க? எவ்வளவு மாத்த அவ்வளவுதாங்க கொடுப்பாங்க.
அதுக்கு பேர் தான் மாத்து. மாத்துனா அதற்குரிய பெருமை என்னவோ அந்த பெருமைக்குரிய பொருள் தான் கிடைக்கும். அதுதான் மாற்றி. மாத்து கொடுக்குறது சொல்றாங்க பாருங்க. தங்கத்துக்கு எவ்வளவு மாத்து, இது எவ்வளவு மாத்துனா எவ்வளவு பெருமை, அதுக்குரிய ஒரு நிலை என்ன, அதை மட்டும் தான் அது தர முடியும். எனக்கு அது சாமி சொல்றாரு, மாத்து எனக்கு வைத்தானே, எனக்கு என்ன பெருமை சேர வேண்டுமோ, இந்த பிறப்பிலே எனக்கு இது கிடைக்க பெற வேண்டுமோ அதை பெருமான் எனக்கு உரியதாக ஆக்கினான். இப்படி அவனை துதிப்பதையும் அவனிடத்தில் சென்று யார் வேண்டுகின்றார்களோ வேண்டுபவர்களுக்கு வேண்டியதை தருகின்ற பெருமான் எல்லாம். அது மட்டுமல்ல, அப்படி துதித்தாலும் அவனிடத்தில் வேண்டுகின்றாலும் அவனை யார் அறிய முற்படுகின்றார்களோ அவர்களுக்கு காட்சிப்படாதவனாக விளங்குகின்றான். யாரு? தேவர்களிலே தலைமை பொருளாக விளங்குகின்ற பெருமாளும் பிரமனும் தேடுகிறார்கள். அடியார்களுக்கு எளியவனாக விளங்குகின்றான். அடியாருடைய விண்ணப்பங்களை கேட்கின்றான். தேவர்களுக்கு பெருமான் வேண்டுவதையெல்லாம் தருகின்றான். ஆனால் பிரமனும் திருமாலும் காண்பதற்கு அடியவனாக விளங்குகின்றான். அவனை வழிபாடு செய்பவர்கள் தேவர்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பெருமான் அருள் செய்வான். ஆனால் அவனை ஆய்வு செய்ய முற்பட்டால், அவனை தேட முற்பட்டால் அவன் கிடைக்க மாட்டான். காரணம், அவனுக்கு வெளியே இல்லை, அவனுக்கு உள்ளே இருக்கின்றான் என்பதை உணர்ந்தால் தேட வேண்டாம். தேடுறது வெளியில கிடையாது, உள்ள தேடணும். தேடி கண்டு கொண்டே தேடி தேடவனா தேவனை உள்ளே தேடி கண்டு நாம் உள்ளதான் தேடணும். அப்போ உள்ள தேடணும்னா வெளியில சுத்தணும். வெளியில சுத்திட்டு உள்ளதான் கிடைப்பாரு, உள்ளதான் கிடைக்க பெறுவார். அதை சொல்றார். அப்படி அவன் பாடலுக்கு இறங்குகின்றான். அவனை துதிப்பதையே அவன் விரும்புகின்றான். அது மட்டுமல்ல, துதிக்கிறதா எப்படி துதிக்கணும்? அதிகங்களாக தான் துதிக்க முடியும். பாடல்களாக தான் அவனை வழிபாடு செய்யும். சும்மா எவ்வளவு தான் நம்ம பேர் சொல்லிட்டே இருக்குது. பதிகங்களை சொன்னால் பதிகங்களிலே பெருமானுடைய புகழ் செய்திகளை எல்லாம் அருளாளர்கள் தேக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த பதிகங்களாக, திருமுறைகளாக, திருப்புகளாக, திருவருட்பாவாக, பல்வேறு அருள் நூல்களாக விளங்குவது என்ன? இந்த அருள் தான் பெற்ற அருள் அனுபவத்தினுடைய பதிவு தான் மந்திரங்களாக நமக்கு பதிவுகளாக அப்படி செய்வோம். சாமி என்ன பண்ணுவாரா? தேவாரம் ஞானசம்பந்தர் பாடினார், அப்பல் பெருமான் பாடினார், சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார், மணிவாசகர் திருவாசகர் பாடினார். எல்லாரும் பாடினாங்க. சாமி ரொம்ப மருண்டார், பாடினார். அதுக்கு மட்டும் மருட மாட்டாராம் சாமி. ஞானசம்பந்தர் தேவாரம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாராவது ஒருத்தர் பாடுறாருன்னு வச்சுக்கல, அதையும் சாமி எடுத்துப்பாரு. ஏற்கனவே பாடின பாட்டு தானே. ஒரு மேடையில ஒரு பாட்டு பாடுறாரு, அருமையா பாடுறாரு, ரொம்ப அருமையா அந்த கைத்தறி ரொம்ப. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து பாடுறாரு, அதே பாட்டை பாடுறாரு. என்ன இருக்கும்? பாடம் தெரிஞ்சவர் போல இருக்கு, பாடுறது போல இருக்கு. அதே பாடம் பாடுறோம்னு வச்சுங்களேன். நம்ம கொஞ்சம் முதல்ல பார்த்து ரெண்டாவது பார்க்க பார்க்கணும். சரிங்க, கொஞ்சம் மெதுவாக போயிட்டு திருப்பி மூணாவது தடவை அதே பாட்டு பாடுறாருன்னு வச்சுக்கோங்கன்னா, சரி இதே தான் பாட்டு பார்க்குறோம், நம்ம கம்மன் எடுத்துருவோம். ஏன்னா ஏதாவது திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்க போறாங்க இல்லையா? ஒரு செய்தியை, ஒரு பாடலையோ, ஒரு ஏதோ ஒரு பண்பலையோ திரும்ப திரும்ப கேட்கும்போது என்ன நமக்கு ஒரு சில பிள்ளையா நமக்கு சாமிக்கு அப்படி இல்லையா? சாமி வந்து எவ்வளோ தினம் வந்து இன்னைக்கு ஒரு ஐடியா வந்து பாட்டு போடுறாரு, தேவாரம் பாடுறேன். நம்ம சைவசில் பண்றது வரைக்கும் வழிபாடு நடக்குது, வழிபாடு நடத்த விடுறான், ஒரு பதியம் பாடுறான், திருப்பி நாளைக்கு வந்து பதியம் பாடுறாங்க, நாளைக்கு வந்து அதே பதியம் தான் தினம் அதே பதியம் தான் வந்து பாடுறாங்க. சாமி வந்து தினம் இதே பாடுறாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. தேவாரம் பண்ண அதே தேவாரத்தை பண்ணாலும் சாமி எடுத்து பாடுறாங்க. அது சொல்றாரு, நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினுக்கு அரசனும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏற்றுகப்பானை. பாருங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்பர் பெருமானுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் அப்புறம் வர 7ஆம் நூற்றாண்டுனா 9ஆம் நூற்றாண்டு முன்னே வருகின்றவராக இருந்தாலும் தனக்கு முன்னே இருந்த அடியார் பெருமக்களுடைய பெருமையை எடுத்து பேசுறாரு. ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் பெருமானை பொழுது ஏற்றிருக்கின்றார்கள் தேவாரம் பாட்டு. அவர்கள் தேவாரம் பாட்டு பெருமானை ஏற்றிருந்தாலும் அந்த தேவார பதிவுகளை பாடல்களையும் யாராவது இப்பொழுது பாடினாலும் பெருமான் பாடுறாங்க, அம்மா வந்து அப்படியே போகாம அதையும் பாடுறா பாருங்க. சாமி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புகழ்ச்ச பாடல்கள் எல்லாம் பெருமான் ஏற்றுக்கொள்வானா. நாவின் நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினுக்கு அரசனும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏற்றுகப்பான். ஞானசம்பந்தர் பதிமா சேர்ந்து ரொம்ப அருமையா பாடுறாரு. பெருமான் யாராவது பதிவு பாடுறோம் சரி, கோயில போயிட்டு கொற்றுணை வேதியன் தோதிவானவன் கொற்றுணை இருந்தறி பொருந்த கைதொழ கற்றுணை முற்றியோர் கடவை வாழ்ச்சியும் நற்றுணை யாவது நமச்சிவாயவே ஆடு நம்ம பாடிடலாம். சாமி கேட்பாராம், நாவுக்கு தேவாரத்தை அருமையா பாடுற பத்தியா போவாராம் சாமி. அதை பெருமான் அதை புகழ்ந்து ஏற்பாடு யாரு? ஞானசம்பந்தர் பாடல்களையும்
அப்பர் பெருமான் பாடல்களையும் நாம் திருக்கோயிலில் பெருமான் திருமுன்பாக நின்று ஓதும் பொழுது அதை பெருமான் உகந்து ஏற்கின்றான். எப்படி சொல்றீங்க? நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினுக்கு அரசனும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏற்றுவப்பானை கொண்டானேன் அறியாமை அறிந்து கல்லியல் மனத்தை கசிவித்து கள்ளடி காட்டி என் கலைகளை அறிக்கும் வள்ளியல் வானவர் வணங்க நின்றானே வலிவலந்தனில் வந்து கண்டேன். ஞானசம்பந்தர் அப்பர் பாடலில் பெருமான் உகந்து ஏற்கின்றார். அவர்கள் சொல்லியதையே பின்னே வருபவர்கள் சொன்னாலும் அதை உகந்து ஏற்கின்றார். என்னையும் பெருமான் ஆட்கொண்டான். கொண்டானே அறியாமை அறிந்து நான் இந்த பிறவியில நான் அவனை துதிக்க வேண்டும் என்கிற நிலையிலே நான் இருந்ததாக தெரியவில்லை. இருந்த போதிலும் இந்த உலக மையலிலே நான் இருந்தேன் என்பதை அறிந்து என்னை இந்த பிறப்பில் இருந்து என்னை நீக்குவதற்காக பெருமான் அவன் மானிட வடிவம் கொண்டு இந்த எனக்காக எழுந்தருளி என்னுடைய அறியாமையை அகற்றினான். என்னுடைய அறியாமையை அகற்றி கல்லியல் மனத்து கசிவித்து அவர் வர மாதிரி இல்லை, இதுதான் வலுக்கட்டாயமா பிடிச்சு கொடுத்துறாரு. கல்லை நம்முடைய நெஞ்சம் கல் போட்டு இருந்தது. கல் போல இருந்ததுன்னா காரணம் என்ன? செய்தி என்னன்னா, எப்பொழுது நாம் உலகியல் தொடர்போடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமோ, இறை சிந்தனை அல்லாது உலகியல் தொடர்பிலே இருக்கின்றோமோ, அப்பொழுது நாம் மனம் கல்லாக இருக்கின்றோம். செயலெல்லாம் பிறப்பிற்கு வந்த நோக்கமே என்னன்னா, அவனை துதித்து அவனை வழிபாடு செய்து அவனை வழிபாடு செய்கின்ற அடியார்களுக்கு நம்மால் இயன்றதை தந்து உதவி அடியார்களுக்கு வணக்கம் செலுத்தி வாழ்கின்ற அந்த பேரு தான் இந்த பிறப்பு. நம்மால் இயன்றதை பெருமாளுக்கும் அவனை வழிபாடு செய்கின்ற அன்பர்களுக்கும் நாம் நம்மால் இயன்ற தொண்டுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பிறப்பு. இதை செய்யாமல் இருப்பவர்கள் இருந்தாலும் பிரயோஜனம், இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால அது அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்றாரு? கல், அவரெல்லாம் கல் மனம் கொண்டவர்கள். அப்படி நானும் அப்படித்தான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த பிறப்பிலே கல் மனத்தவனாக பெருமானை நினையாமல் இருந்திருக்கேன். அப்படி இருந்த என்னையும் பெருமான் தன்னுடைய கருணையினால் இறங்கி வந்து ஆண்டு கொண்டான். கல்லியல் மனத்தை கசிவித்து கடலடி காட்டி என் கலைகளை அழிக்கும். பெருமான் தன் திருவடியை காட்டி என்னுடைய தொடர்ந்த கலைகளை என்றால் கலைகள் பிறப்புக்கு தொடர்பாக இருக்கின்ற மலம், அந்த மலங்களை எல்லாம் பெருமான் அறுத்தான். கலைகளை அறுக்கும் வள்ளியல் வானவர் வணங்க நின்றானே. இந்த தளத்திலே அலிவலம் என்கின்ற தளத்திலே மாணவர்கள் சென்று வழிபாடு செய்கின்றார்கள். அப்படி இந்த மாணவர்களால் வழிபாடு செய்கின்ற இந்த வள்ளியல் மனத்து மாணவர்களால் வழிபாடு செய்யப்படுகின்ற வலிவலம் என்கின்ற தளத்திலே தன்னை ஆட்கொண்ட பெருமானை காணுகின்றேன். எந்த தளத்துக்கு போனாலும் தன்னை ஆட்கொண்ட பெருமானை காண வேண்டும். நமக்கு ஒரு ஆன்ம தளம்னு ஒன்று இருக்கு. நமக்கு ஆன்ம தளம் வந்து ஏகாம்பரேஸ்வரர் வச்சுக்கிறாங்க. ஏகாம்பரேஸ்வரர் நம்ம வேற எங்க கோயிலுக்கு போனாலும் நமக்கு ஏகாம்பரேஸ்வரராகவே காட்சி. அண்ணாமலையார் தான் நம்முடைய ஆன்ம மூர்த்தினா, நம்ம எந்த தளத்துக்கு போனாலும் நமக்கு அண்ணாமலையார் தான் நமக்கு காட்சிப்படுவார். ஆனால் எப்படி காட்சிப்படுவார்? அந்த உருவமாக காட்சிப்படுவார். அண்ணாமலை பெருமானே, கச்சபேஸ்வரர்னா கச்சபேஸ்வர பெருமானே என்று ஆன்ம மூர்த்தியாக பெருமான் காட்சிப்படுவான். அதுதான் சொல்றாரு. இப்படி எல்லா தளத்துக்கும் போறாரு. இந்த தளத்துக்கு போனாலும் தன்னை ஆட்கொண்ட பெருமானை நினைத்து போச்சு. அந்த தளத்துக்கு வந்து அந்த தளத்துக்கு பெருமானை பொழுது பாடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த தளத்து பெருமான் யார் என்றால் தன்னை ஆட்கொண்ட பெருமான். எப்படி ஆட்கொண்ட? தன்னை மனித உருவில் வந்து தன்னை ஆட்கொண்ட பெருமான் தான் இந்த தளத்திலே வலிவலம் என்கிற தளத்திலே மனத்துறை நாதராக விற்றிருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமானை நாம் என்ன பண்ணணும்? பாட வேண்டும். திரும்ப திரும்ப பதியந்தோறும் சொல்ற ஒரே செய்தி, எல்லா அருளாளரும் சொல்கின்ற செய்தி தான், அவளை பாட வேண்டும். பாடுமாறு பாடி பணியுமாறு அறியேன். எனக்கு அவன் துதிக்கணும் தான் சாமி ஆசை. ஆனா எனக்கு தான் துதிக்க தெரியலையே. எப்படி உன்னை துதித்து உமக்கு பணி செய்து வாழ வேண்டும் என்பதை நான் இன்னும் அறியவில்லையே. அதனாலதான் முதல் பாடலிலே பாட வேண்டும் சாமி சொன்னாங்க. தமிழால் நம்மை ஒற்றமிழால் நம்மை பாடுக என்றார் சத்தியபிள்ளா சொன்னார். யார் சொல்லுகிறார்? பாடும் சொல்லி அவர் பாட தெரியல. நான் என்ன பாடுறதுக்கான பெருமானே அடி எடுத்து கொடுத்தாங்க. பித்தா பிரைசூடி என பெய்தாம் என்றார். பித்தா பிரைசூடி சாமி எடுத்து கொடுத்தாரு, தொடர் எடுத்து கொடுத்தாரு. சொல் அந்த முதல் 2 வார்த்தைகள், அந்த 2 தொடர்களை கொண்டு பெருமாள் பணிகளை தொடர்ந்து நீ சொல்றாரு. எனக்கு பாடத்துக்கும் தெரியலையே, பணிகளுக்கும் தெரியலையே. பாடுமாறு பாடி பணியுமாறு அறியேன், பணுவுமா பணுவி பரவுமாறு அறியேன். மனுவெல்லாம் பாடல்களை ஏற்றுதல். எனக்கு உன்னை பாடவும் தெரியல, ஒரு நல்ல செயல்களை செய்து உன்னை பரவலாம் என்றால் அதுவும் எனக்கு தெரியவில்லை. பாடியதற்கு பயன் பணிய வேண்டும்.
பணுவதில் பயன் அவனை பரவ வேண்டும். நாம் பாடுகின்றோம், பதியங்களை எல்லாம் ஓதுகின்றோம் என்றால் நமக்கு இருக்க வேண்டியது என்ன? பணி. அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் தெரியும். அதிகம் படித்தவங்க நமக்கு நிறைய தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடலாம் வழக்கம் இல்லையா? அது தவறு. அதிகம் படிச்சு தெரிஞ்சிடறேன். நாம் தெரியும் வண்ணம் பெருமான் நமக்கு உணர்த்திருக்கின்றான். இதையெல்லாம் அறிந்து கொள்ளும் வண்ணம் இறைவன் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கின்றான். இது போன்ற நெறிகளை நமக்கு குருவார் என்று பெருமான் உணர்த்துகின்றார். இதுதான் பணிவு. பாடும்பொழுது இந்த பணிவு வரணும். பாடுமாறு பாடி, பாடுமா பாடி, பணியுமாறு அறியே, பணுமா பணுவி, பரவுமாறு அறியே. நாம் அவனை புகச்சொற்களால் அவனை செய்யுள்களை இயற்றி அவனை பாட வேண்டும். அதுதான் பணு. பணுவின் மூலமாக அவனை பாடல். பணுமா பணுவி, நம்மே பாடலை இயற்றுதல். பெருமானே அருள் செய்யாய் இப்படி சொல்லும் பொழுது இதெல்லாம் சொல்றது எதுக்காகனா பலருக்கும் சென்று அடைய வேண்டும். பரவ பாடுதல், அவனை புதித்தல் என்பது எப்படி விளங்கணும்? மக்களுக்கு பரவ வேண்டும். இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அது பரவ வேண்டும். அவனை பணுவெல்லாம் ஏற்றுதல் என்பது எப்படி விளங்க வேண்டும்? நாம் வாய் திறந்து வெளியில் பாட வேண்டும். அதுதான் சொல்றார் பரவுதல். பரவுமாறு அறியேன். பரவுமாறுன்னா எல்லாரும் கேட்கிற மாதிரி பாடணும். ஆடுதல் என்பது எப்படி அமையணும்? பதியங்களை ஓதுதல் எப்படி அமைய வேண்டும்? பிறர் அறியும் வண்ணம் அதை செய்ய வேண்டும். பணுமா பணுவி, பரவுமாறு அறியேன், தேடுமா தேடி, திருந்துமாறு அறியேன். நான் உம்மை தேட வேண்டும், தேடி திரிந்திருக்க வேண்டும். அது தேடுமாறு தேடி, திருந்துமாறு அறியேன். அவனை தேடி 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 அலைந்தால் மட்டுமே ஆன்மா திருத்தம் பெறும். ஆன்மா திருத்தம் பெறும். அந்த திருத்தத்தை அறிய வேண்டும் என அவரை தேட வேண்டுமே. இதை தேடுவதற்கு கூட எனக்கு தெரியவில்லையே. தேடுமா தேடி திருந்துமாறு அறியேன், செல்லுமா செல்ல செலுத்துமாறு அறியேன். எப்படி செல்ல வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுவதாக பலர்கள் இருந்தாலும் அந்த வழியிலே நின்று அவனை அறிவதற்கான நெறியை அறியவில்லையே. அறியவில்லையே என்று சொல்றதுலாம் என்னன்னா, அதெல்லாம் சாமி புரிஞ்சுட்டாரு. இருந்த போதிலும் அதை வெற்றிவிட்டே நிற்கின்ற அந்த செருக்கான செயல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே தனக்கு குறையாகவே பெருமாள் குறிப்பிட்டிருந்தார். செல்லுமா செல்ல செலுத்துமாறு அறியேன். செலுத்துமாறுனா நாமே செல்ல இயலாது, நம்மை ஒருவர் செலுத்ததான் நாம் செல்ல முடியும் என்பதுதான் இது உணர்ந்தது. எந்த ஆன்மாவுமே இந்த பிறப்பிலே இறைவனை வழிபாடு செய்வதனால் மட்டுமே இறைவனை அடைந்து விட முடியாது. அவனை வழிபாடு செய்வதற்குரிய நெறியை தருகின்ற குருநாதர் வேண்டும். சித்தாந்தம் செய்வோம். நிறைவான செய்தி என்னன்னா, ஆன்மாவிற்கு இந்த பிறவியிலே அதை தடுத்து ஆட்கொண்டு வினைகளை நீக்கி இன்பத்தை நல்குகின்ற கடமை யாரிடம் இருக்கின்றது என்றால் குருநாதர். இறைவன் மனிதர்களுக்கு எப்படி காட்சிப்படுகின்றான் என்றால் குருநாதராக மட்டுமே காட்சிப்படுகின்றான். இந்த குருநாதரை ஆன்மா பெற வேண்டும் என்று பிறப்பிலே என்பதற்காக தான் திருக்கோயிலுக்கு போறது. திருக்கோயிலுக்கு போறது எதுக்காக? குருவை பெறுவதற்காக. பெற்ற குருவை நெறியை நாம் பின்பற்றி இந்த பிறவியை நீங்க வேண்டும். குருவருள் இல்லையே இல்லை. எல்லா அருளாளரும் சொன்ன செய்தியை தான் குருவருள் தான் முதல். அந்த குரு அப்ப கோயிலுக்கு போறது எதுக்காக? குருநாதரை ஆன்மா பெற வேண்டும். அந்த ஆன்மாவுக்கு எந்த குருநாதரும் தெரியாது. நாமளா போய் குருநாதர் தேர்ந்தெடுக்க முடியாது. இந்த குருநாதர் நல்ல குருநாதரா இருப்பாரு, இந்த குருநாதர் நாம் அறிந்து சொல்ற செய்திகள்ல இருக்கிற குருநாதரா இருக்க மாட்டார். நம்மளுடைய ஆன்மா ஆட்கொள்ளப்படுகிற நிலையில வந்து ஒரு இல்லைன்னு ஒரு நிற்கும் பாருங்க. இவரால் மட்டுமே நம்முடைய குடும்பத்தை நீக்க இயலும். இவர் தான் நமக்கு நெறியை காட்டுபவர். இவர் காட்டுகிற நெறியே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் பின்பற்றுவோம்னு ஒரு இடத்துல அடங்கி நிற்கும். யார் சொல்றது கேட்டு நிற்க அது பிடிச்சல முடியா நிற்க பாருங்க. அந்த இடம் தான் ஆட்கொள்ளப்படுகிறதோ அவர் தான் குருநாதர். அதுதான் செலுத்துமாறு அறியே, தனக்கு அப்படி ஒரு நிலையே கூடுமாறு எங்கனமோ என்று கூற குறித்து காட்டி கொடர்ந்து என்னை ஆண்டு வாடினி வாடா வருந்தல் என்பானே. அப்படிலாம் இல்லாமதான் ஒரு காலம் இருந்தது. இப்போ அப்படி தேடுறதுக்கு ஆள் இல்லை, சொல்றதுக்கு ஆள் இல்லை, செலுத்துறதுக்கு ஆள் இல்லாம நான் இருந்தேன். ஆனா அப்படி அவர்களுக்கு நாம் பாட வேண்டும், அவனை பணுவலால் பரவ வேண்டும், தேடி பிரிய வேண்டும். அது மட்டுமல்ல, நிறைவாக செலுத்தி அந்த நெறியிலே நிற்க வேண்டும். அதுதான் 4 வரிகள். ஆடுமா பாடி பணியுமாறறியேன், பணுமா பணுவி பரவுமாறறியேன், தேடுமா தேடி திருந்துமாறறியேன், செல்லுமா செல்ல செலுத்துமாறறியேன். 4 இருந்தாதான் கூடுமாறு ஆன்மா இறைவனோடு செத்து கூட முடியும். பாட வேண்டும், பணுவ வேண்டும், அவனை தேட வேண்டும். தேடியதோடு மட்டுமல்லாமல் அந்த நெறியிலே நிற்க வேண்டும். இப்படி நின்றால் ஆன்மா போய் இந்த 4 பேர் செய்யறதுக்கு ஆள் இல்லாம இருக்கிறேன்.
நான் எப்படி உன்னை கூட போறணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன பண்ண கூட அப்படி அதை நான் பெருமானே நான் எப்படி கூட போகின்றேன் நினைந்து கொண்டிருந்தேன். நீ என்னுடைய குறிப்பை உணர்ந்து என்னை ஆட்கொண்டா. எப்படி குறித்து காட்டி தொடர்ந்து என்னை ஆண்டு என்னை பெருமானே நீ ஆண்டு கொண்டு நீ இதுக்கப்புறம் வருத்தப்படாத. நான் என்ன சொன்னா அஞ்சல் நீ இதுக்கப்புறம் வாழ வேண்டாம், நான் இருக்கேன் உனக்கு. வாடி நீ வாழா வருந்தல் என்பானே. வருந்தல்னா நீ இதுக்கப்புறம் வருத்தப்படாதப்பா, நான் இருக்கேன். பெருமான் தன்னை ஆட்கொண்டான். அப்படி தன்னை வருந்தல் துன்பம் இல்லாத நிலையை தருவது யார்? பெருமான் தான். இந்த பிறப்பிலேயே அது தருவான். அதுதான் மனிதன் சுந்தரமூர்த்தி செய்தியே தான். இந்த பிறப்பிலேயே நான் அடைய வேண்டியது எது என்பதை இந்த பிறப்பிலேயே எனக்கு உணர்த்தி, இந்த பிறப்பிலேயே எனக்கு நாளும் ஏற்படுகின்ற துன்பத்தை நீக்கி, அதான் வாடி நீ வாழா வருந்தல் என்பானே அப்படி சொல்லுவாராம். எப்படி ஆட்கொள்ளும் பொழுது ரொம்ப கஷ்டப்படாது, அண்ணா இருக்கல அப்படின்னு ரொம்ப சொல்லுவாரா. நாம அப்படி இருந்தா சொல்லுவார். சுத்தமூர்த்தி என்ன சொல்லியிருக்காரு? வாடி நீ வாழா வருந்தல் என்பானை. வருத்தல்லாம் அப்புறம் வருத்தப்படாத. நமக்கு யாரா சொல்லணும்ல, நமக்கு துன்பம் வரும்போது முதல்ல சொல்ல வேண்டியது என்னன்னா, கோயிலுக்கு ஓடப்படாதே அப்படின்னு சொல்றது ஒருத்தர் வேணும். அப்பதான் துன்பத்திலிருந்து நம்ம நீங்க அந்த அனுபவம் முதல்ல கிடைக்கும். துன்பத்திலிருந்து நாம நீங்கணும்னா முதல்ல செய்ய வேண்டியது அதுல நான் வெளில வந்துடணும். அதுக்கப்புறம் தீர்வு கிடைக்காது. கிடைக்காத தீர்வு நமக்கு துன்பமா தரப்பாரு எல்லாமே. நாம துன்பத்தை கொடுத்தோம்னா அந்த சூழலுக்குள்ளேயே சிக்கிடுவோம். சிக்கும் போது ஆரியத்தை வேலை செய்யாது. ஆரியம் வேலை செய்யறதுனா அப்ப துன்பத்தினுடைய தீர்வு என்ன நம்மளால கணிக்க முடியாது. அதுக்கான தீர்வு கிடைக்க பெறாது. நாம என்ன துன்பம் அதிகமாயிட்டே போவோம். முதல்ல துன்பத்திலிருந்து வெளியில் வரணும்னா அறிவிலே ஒரு குறிப்பு தோன்ற வேண்டிய என்னன்னா, எல்லாவற்றையும் இறைவன் பார்த்துட்டு இருப்பான். எதை எல்லாவற்றையும் ஏற்படுகின்ற துன்பத்தில் தெரியாமையா அவங்களுக்கு போறது தெரிஞ்சுதான் வந்திருக்கு. அதை அவன் தீர்த்து வைப்பான். எப்படி தந்தானோ அப்படி அதற்குரிய தீர்வையும் அவனே கண்டிப்பாக செய்வான் என்கின்ற உணர்வு இருக்கு இல்லையா? அந்த உணர்வு இருக்குமேயானால் பெருமான் நம்மை காப்பான். அதுதான் சொல்றாரு, வாடி நீ வாழா வருந்தல் என்பானை. அப்படிப்பட்ட பெருமானை வலிவலம் என்கின்ற தளத்திலே நான் கண்டேன். வந்தித்த வல்வினை பற்றற பிறவி படு கடற்பரப்பிப்பானை. பிறவி படு கடற்பரப்பு தவிப்பானை சந்தித்த திரளால் பணிமூட்டி தவத்தை ஈட்டிய நம் அடியாருக்கு சிந்தித்தற்கு எளிதாய் திருப்பாலும் சிவலோகம் திறந்து ஏற்ற வல்லானை வந்திப்பாதம் மனத்தில் உள்ளானை வலிமலந்தனில் வந்து கண்டேனே. வந்தித்த வல்வினை. வினை என்பது நான்காவது எப்படி இருக்குன்னா வந்தித்திருக்கு. வந்தித்தெல்லாம் என்ன? கட்டிட்டு இருக்கு. நம்ம வினை கட்டிட்டு வச்சிருக்காரு சாமி. இந்த வினை கட்டை பெருமாள் நீக்குகின்றார். வினை கட்டை நீக்கும் பொழுது பிறவி நீக்கிறோம். வந்தித்த வல்வினை பற்றற பிறவி படு கடற்பரப்பு தவிர்த்தார். பிறவி என்கிற கடல் இருக்கு. அந்த கடல் பரப்பு எவ்வளவு பெருசா இருக்குன்னா அவ்வளவு பெருசு. கடல் பரப்புன்னு என்ன? கடல் எந்த அளவுக்கு பறந்து விரிந்து விளக்குகிறதோ, அப்படி இந்த வினை எந்த அளவுக்கு இருக்கின்றதோ, ஆன்மாவை வந்தித்து இருக்கின்றதோ அந்த அளவிற்கு வினை கடலும் பரப்பும் பெருசா இருக்கும். வினையை நீக்க நீக்க கடல் பரப்பு என்ன ஆகும்? சொல்லுங்க இல்லையா? அதெல்லாம் சொல்றாரு. வந்தித்த வல்வினை பற்று அற பிறவி படு கடற்பரப்பு தவிர்த்தானே. கடல் பரப்புன்னு அது கடலோட ஏரியா. கடலோட ஏரியா இருக்கு இல்லையா? எவ்வளவு ஏரியா பெருக்கிட்டு அந்த பெருக்கிட்ட சாமி குறைச்சிடுவாங்க. எப்போ வினை குறைய பிறப்பினுடைய அந்த பரப்பை பெருமான் தவிர்ப்பான். சந்தித்த திரளால் பணிபூட்டி தவத்தை ஈட்டிய இந்த ஆன்மா இந்த அனுபவத்தை உணர்ந்து அவனை அடைவது மட்டுமே இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்று அவனுக்காகவே பணி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதான் சந்தித்த திரளால் பணிபூட்டி. சந்தித்த திரளால் பணிபூட்டினா அவனை நாட வேண்டும், அவனை நாடி அவனுக்கு பணி செய்ய வேண்டும். அதற்காகவே நம்மை நாம் அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் கூட்டுதல். பணி கூட்டுதல் நம்மை அவனிடத்திலே அடிமையாக கொள்ளுதல். அது எப்பொழுது நிகழும்? அவனை சந்தித்ததால் நிகழும். கூட்டுதல் என்றால் தொடர்ந்து அவனையே நினைந்து கொண்டிருப்பதால் நிகழும். சந்தித்த திரளால் பணி கூட்டி தவத்தை ஈட்டிய தம் அடியாறு. அப்படி எந்த ஆன்மா நம்மை பெருமானுக்கு அடிமையாக கொண்டு அவனை நாடும் வணங்குதலையே தன்னுடைய நோக்கம் பிறப்பினுடைய தொழிலாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அந்த அடியார்களுக்கு ஒரு ஈட்டம் பெறும். ஈட்டம் என்னது? ஒரு சேருமா. அது என்னன்னா தவம்.
தவத்தை ஈட்டிய தம் அடியார். தவத்தை யாரால் ஈட்ட முடியும்? யார் அவரை சந்தித்து பணியாக தன்னை பெருமானுக்கு அடிமை கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தவம் என்கின்ற ஒன்று ஈட்டம் பெறும். ஈட்டம் என்ன? ஊதியம் போல ஒரு தவம். இதெல்லாம் செய்யறதுனால என்ன கிடைக்குங்க? தவம் வருங்க. தவத்தை ஈட்டிய நம் அடியாருக்கு சிந்தித்தற்கு எளிதாய் திருப்பாலும் சிவலோகம் திறந்து ஏற்ற வல்லான். என்ன பண்ணும்? அப்படிப்பட்ட அடியார்களுக்கு பெருமான் என்ன பண்ணுவாரா? அவர்களுக்கு அவருடைய சிந்தனையிலே தேன் போன்று அவர் எப்பொழுதுமே அதை நினைந்து அவர்களை ஏற்றும் அளவிற்கு எளிமையானவர்களாக அவருக்கு பெருமான் காட்சி கொடுப்பார். யார் அவரை நாளும் பிடித்து வழிபாடு செய்து கொண்டு பணி செய்து கொண்டு வாழுகின்றார்களோ அவர்களுக்கு பெருமான் எளிமையானவனாக விளங்குகின்றான். சிந்தித்தற்கு எளிதாய் என்ன பண்ணுவாரா? இந்த பிறப்பிலே எதெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதெல்லாம் திருப்பாதம். அருள் இந்த பிறப்பிலே கிடைக்க வேண்டியதை தருவான். நிறைவாக பிறப்பு நீங்கிய பிறகு சிவலோகத்தையும் தருவான். திருப்பாதம் சிவலோகம் திறந்து ஏற்ற வல்லான். இந்த பிறப்பில் கிடைக்க வேண்டியது அருளை தருவான். பிறப்பிலே அனுபவிக்க வேண்டிய அருளை தந்து இந்த பிறப்பு நீங்கிய பிறகு சிவலோகம் என்கின்ற அந்த இடத்தையும் திறந்து வைப்பான். முடிச்சுக்கல கிளம்பி வா. சிவலோகம் திறந்து ஏற்ற வல்லானை வந்திப்பாதம் மனத்துள்ளானை. அவனை யார் வந்திக்கின்றார்களோ, யார் அவரை வழிபடுகின்றார்களோ அவன் மனத்திற்கு இருக்கின்றான். அவனை வழிபாடு செய்து நிறைவான பிறகு சிவலோகத்திலும் அவனை விற்றிருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமான் வலிவலம் என்கின்ற தளத்திலே இருக்கின்றான் என்பதை நான் வந்து கண்டேன். எவ்வளவு தேவர் இருடிகள் மன்னர் எண்ணிறந்தார்கள் மற்ற எங்கும் நின்று ஏற்ற அவ்வவர் வேண்டியதே அருள் செய்து அடைந்தவர்க்கே இடமாகி நின்றானே இப்பவர் கருணை எம் கற்பகக் கடலை என்பதுமான் அருளாய் என்று பின்னை ஒப்பி என் ஆதி மனங்கலந்தானே வழிவளந்தனில் வந்து கண்டேனே. தேவர்களும் எந்தெந்த தேவர்கள் எல்லாம் சென்று அவனை வழிபாடு செய்கின்றார்களோ இருடிகள் எண்ணிறந்தால் மற்ற எங்கும் நின்று ஏற்ற வழிபாடு செய்கின்ற தேவர்கள் போல் எத்துணை தேவர்கள், கணக்கற்ற தேவர்கள். அது தேவர்கள் மட்டுமல்ல, இருடிகள் மன்னர் எல்லோரும் அவனை ஏற்றுகின்றார்கள். தேவர்களும் ஏற்றுகின்றார்கள், முனிவர்களும் ஏற்றுகின்றனர். இருடிகள் ரிஷிகள். இந்த ரிஷின்னு சொல்றோம் இல்லையா? இந்த ரிஷிகள் தான் தமிழ்ல இருடிகள். இந்த இருடிகள் எங்க இருப்பாங்கன்னா உலகத்துல இருக்க மாட்டாங்க, உலகத்துக்கு வெளியில இருப்பாங்க. உலகம் சொல்றது கொண்டே இருக்கின்றது. சூரியனை வட்டம் உலகத்தை காக்கும் பொருட்டு உலகத்துக்கு வெளியாக விளங்குவார்கள். உலகத்துக்கு பூமி பரப்புக்கு வெளியில் விளங்குவார்கள். ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி வர அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி திருவுந்தியார்கள். ஏகாசமிட்ட இருடிகள் ஆகாசத்துக்கு காவலர்களாக விளங்குவார்கள். அவனும் இறைவனை வழிபாடு செய்வார்கள். எவ்வளவு தேவர் எல்லா தேவர்களும் இருடிகள் ரிஷிகள் மன்னர் எண்ணி வந்தார்கள். துணை மன்னர்கள் இருந்தார்கள். எல்லோருமே மற்ற எங்கும் நின்று ஏற்ற எல்லோருமே உலகத்திலே இருக்கின்ற பெரியவர்கள் யாரு? மன்னர்கள் தான். உலகத்திற்கு அப்பாலாய் விளங்குபவர்கள் யாரு? ரிஷிகள் தான். உலகத்திற்கும் அப்பாலாய் விளங்குகின்ற பெருமாள் யாரு? தேவர்கள் இருக்காங்க. எல்லோருமே அவனை ஏற்றுகின்றார்கள். உலகத்திலே பெரியவர்களும் உலகத்திற்கு அப்பாலாய் உள்ளவர்களும் உலகத்திற்கும் தாண்டி விண்ணிலே இருக்கின்ற தேவர்களும் எல்லோரும் அவனை ஏற்றுகின்றார்கள். அவர்கள் அவனை ஏற்றும் பொழுது எதை அவர்கள் வேண்டி நிற்கின்றார்களோ அதை அவனுக்கு பெருமான் தருகின்றான். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் வேண்டாய். அப்ப சொல்றாரு, யார் எது கேட்கிறாங்களோ கொண்டு சாமி கொண்டு வரலாம். அடியவர் இச்சையில் எவையவை உற்றன அவையவை தருவித்தருள் பெருமானே. எது சாமிகிட்ட போய் நீ கேட்கிறப்போ அதை கொடுக்குறாரு. ஆனால் எப்போ கொடுப்பாரு தான் தெரியும். கேட்டால் அடுத்த பிறகு கொடுப்பாரா, நாளை கொடுப்பாரா, சாமிக்கு தான் எனக்கு தெரியும். அவ்வவர் வேண்டியதே அருள் செய்து அடைந்தவர்க்கே இடமாகி நின்றான். யாராவது இதை கேட்டு நிற்கின்றார்களோ அவர்களுக்கு அதை தருவான். பொருள் வேண்டுமா? பொருளை தருவான். எனக்கு பொருள் வேண்டாம், ஞானம் வேண்டும், ஞானத்தை தருவான். எனக்கு புத்தி வேண்டும், புத்தியை தருவான். இந்த உலக போகங்கள் எல்லாம் தேவையில்லை பெருமானே, ஒரு அடியார் திருக்கூட்டத்தோடவே விளங்க வேண்டும், அதை தருவான். அவர் அடைந்தவர்க்கே இடமாகி நின்றானை இப்பவர் கருணை எம் கற்பகக் கடலை எம்பெருமான் அருளாய் என்ற பின்னை ஒப்பி என் ஆவி மனங்கலந்தான். அப்படிப்பட்ட பெருமான் அவனுடைய கருணை இதுதான். அவன் இப்படி கருணையாக விளங்குகின்றான். எப்படிப்பட்ட கருணை உடையவனா? அவன் கருணை கடலாக விளங்குகின்றான். எப்படிப்பட்ட கடலானது? கற்பகக் கடல். இப்பவர் கருணை என் கற்பகக் கடலை. கற்பகக் கடல் ஏன் சொல்லுன்னா அவனுடைய அருளை தெரிவிக்கும் வண்ணமாய் கடல் என்றார். கற்பக
கடல்னா அது என்றும் வற்றாத கடல். பெருமானை கடலாக உருவிக்கிறார். கடல் என்ன ஒரு காலத்துல துணிக்கணும் இல்லைங்க. இவங்க கடல் பரப்பு தவிர பிறப்பை கடலுக்கு ஒப்பிடுறோம், பிறப்பை கடலுக்கு ஒப்பிடுறோம். ஆனா அந்த பிறப்பு கடல் பரப்பு சுருங்குது அப்படின்னு சொல்றோம். கடல் என்கின்ற ஒன்றுக்கு என்ன இருக்கு? கடல்னு சொன்னா அது பறந்து இருக்கும், ஆனாலும் அது சுருங்கி விடும். ஒரு காலகட்டத்தில் சுருங்கிடும். இறைவனை கடல் என்று குறிப்பிட்டால் அவனும் சுருங்கி விடுவானா? இல்ல, அவன் கற்பக கடல். எப்படிப்பட்ட கடலா? கற்பக கடலை கருணை மாக்கணி சொல்லுவாங்கல்ல. இப்படி அப்ப கற்றவர் கனியை பற்றி இல்ல கற்பக கடலை கற்பக கடலை இதுல ஒரு திருவிசைப்பாவல் கற்றவர் விழுந்தும் கற்பக கனியை கருணை மா கருணை கடலை கருணை மா கடலை. பெருமான் கடலாக வளர்ந்திருந்தான். எப்படி? கற்பக கடலாக வளர்ந்திருந்தான். கற்பக கடலை எம்பெருமான் அருளாய் என்ற பின்னை வவ்வி என் ஆதி வணங்காதான். பெருமானே என்னை காப்பாற்ற வேண்டும் ஒரு குரல் தான் நாம் கொடுக்க வேண்டும். அவன் நம்முடைய ஆவிலே நமக்கு உள்ளாக உணர்கின்றான் என்பதை அவன் உணர்ந்து நம்மை ஆட்கொள்வான். எம்பெருமான் அருளாய் என்ற பின்னை வவ்வி. யாரை பெருமான் ஆட்கொள்ளுகின்றான்? யார் அவனை மட்டுமே துதித்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கின்றார். எல்லாரையும் ஆட்கொள்ள வேண்டியதான் சாமி. எல்லாரையும் ஆட்கொள்ள மாட்டேன். எல்லாரும் சாமி இருக்காரு. யார் தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவான். நமக்குதான் சொல்றாரு. யார் தன்னை அடைகின்றாலும் அவளுக்கு இன்பத்தை தருவான். உங்களுக்கு இன்பம் இல்ல துன்பங்கள் இருக்கிற என்ன அர்த்தம்? இன்னும் அவனை சென்று அடையவில்லை என்று சொல்றான். அடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்டடைந்த மதில் விரவரத்துறையின் காவலனை கொண்டடைந்தார் போகங்கள் பலடைந்தார் நீ அடைந்தார். இதற்காக யார் அவனை அடைகின்றார்களோ அவர்களுக்கு இன்பம் பொருளாய் விளங்குகின்றார். அருளாய் என்ற பின்னை வவ்வி என் ஆதி மனம் கலந்தான். உள்ளதான் இருக்காரு, உள்ளதான் இருக்காருன்ற அனுபவம் எப்ப தெரியுது? அவனை சென்று அடைந்தால்தான் தெரிகிறது. அப்படிப்பட்ட பெருமானை நானும் கண்டு கொண்டேன். எங்கு? வலிவலம் என்ற தளத்திலே கண்டு கொண்டேன். அடுத்ததாக பிரியும் முப்புறம் செற்றலும் குற்றத்திரல் அரக்கனை செலுத்தலும் மற்ற பெரிய நஞ்சு உண்டதும் பெரிய நஞ்சமுது உண்டதும் முற்றும் பின்னையாய் உண்ணமே முளைத்தானை அரிய நான்மறை அந்தனர் போவாது அடிமணிந்து அரிதற்கு அறியானை வரையன்பாவை மணாளன் எம்மானை வலிவலந்தனில் கண்டு கொண்டேன். அவருடைய கருணையான செயல்களும் அவருடைய வீர செயல்களும் எல்லாவற்றையும் பதிவு ஒரே பாடப்பட்டார். அவன் முப்புறங்களை எரித்தான், அரக்கர்களை எல்லாம். அது எப்படிப்பட்ட புறமா? அது பிரியும் முப்புறம். பிரியும் முப்புறம்னா 3 அசுரர்கள் பெருமானத்திலே வழிபாடு செய்து வரங்களை பெற்றார்கள். தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டை என்று 3 கோட்டைகளை அவருடைய வரமாக பெற்று அதை கொண்டு அவர்கள் என்ன பண்ணாங்க? எல்லா உயிர்களுக்கும் துன்பத்தை விளைவித்தார். எப்படி செஞ்சாங்கன்னா அந்த கோட்டை அப்படியே பறக்குமா. கோட்டையை எடுத்து அப்படியே பறந்து போவாங்க. அப்படியே போவாங்க. யாரெல்லாம் இருக்கலாம் மேலே அப்படியே அமைக்கிடுவாங்க. அப்படியே அவங்கள அழிச்சிருவாங்க. அந்த கோட்டை பறக்குமா. கோட்டைகள் அப்படியே தான் இருக்கு. நேராக தான் அது அப்படியே மாறி நிலையான கோட்டைன்னு சொல்லுவோம். ஆனால் இதை பறக்கிற மாதிரியானதான் அவங்க செஞ்சு வாங்கிட்டாங்க. சாமிகிட்ட வர வாங்கினாங்க. அதான் திரியும் முப்புறம்ல அப்படியே பறந்து போமா. யார் வராங்களோ அவங்க மேலே அழிச்சிடும். முப்புறம் என்பது எதை குறிக்கிறது? தத்துவார்த்தம் பார்த்தா முப்புறங்களை பெருமான் எரித்தான், முப்புறங்களை எரித்தான். முப்புறம் என்பது மும்மல காரியம் அப்படின்றார் திருமூலர். ஆணவம் கர்மம் மாயை அழிக்கின்ற நிலைதான் முப்புறம் என்பது. அதுதான் பிரியும். புரியுங்களா? 3 எப்போ வரும் ஆன்மாவுக்கு தெரியாது. 3 இந்த நேரத்தில் எது வேலை செய்யும் தெரியாது. பிரியும் முப்புறம் செற்றலும் குற்றத்திரல் அரக்கனை செலுத்ததும். அரக்கன்னா யாருக்கு? இலங்கை மன்னன். அவன் என்ன பண்ணா? இந்த 3 மலையும் பறந்தது. அந்த 3 மலைகளையும் பெருமான் பொடி பொடியாக ஆக்கினான். அந்த அரக்கர்களை எல்லாம் பெருமான் ஆட்கொண்டான். ஆனால் இங்கு ஒரு அரக்கன் இருந்தான். இந்த அரக்கன் என்ன பண்ண தெரியுமா? இருக்கிற மலையை தூக்கிட்டான். அந்த மலை யாரோட மலை? அந்த 3 மலையும் அவங்க வாங்கின, அவங்க கோட்டையை வாங்கி அவங்க துன்பத்தை இழைத்தார்கள். இந்த மலை கைலாய மலை. இதில் பெருமாள் இந்த மலையை விற்றிருக்கின்றான். இந்த மலையை ஒருவன் நகர்த்த உட்பட்டான். பறந்து போன மலை இங்கே 4 இடத்துல பறந்து இருக்குது. இந்த மலை நீ பறக்கலை. இது இருந்தது. இருந்த இடத்துல ஒரு நகர்த்த நான் வந்து ட்ரை பண்ணான். யாரு? அரக்கன். அவனுடைய ஆற்றலை பெருமாள் என்ன பண்ணாரா? செலுத்தாராம். குற்றத்திரல் அரக்கனை செலுத்ததும். இலங்கை மன்னாக விளங்குகின்ற ராவணன் என்ன பண்ணா? தோளாக போயிட்டு மலையை போய் ஒரு ஆட மாட்டான். பெருமான் தன்னுடைய கால் பெருவர்களால் அழுத்தினார். அவன் அதை சிக்கிக்கொண்டு தன்னுடைய ஆற்றலை இழந்தான். அவனையும் ஆட்கொண்டார். பெரிய நஞ்சமுது உண்டதும். இந்த உலகத்தில் இருக்கிற நஞ்சுகள் எல்லாவற்றையும் விட பெரிய நஞ்சு எது? அந்த நஞ்சை
பெருமான் ஏற்றான். கடலில் இருந்து பெறப்பட்ட நெஞ்சு. நெஞ்சை பெருமான் அமுதமாக ஏற்றான். எப்படி ஏற்றானா, இது படத்துலலாம் காட்டும்போது எப்படி காட்டுவாங்க, சினிமாவில் இந்த இதெல்லாம் டிவிலாம் வரும்போது நஞ்சையை பெருமான் அருந்தினான்னா கையில் அப்படியே எடுத்து ஒரு கிணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே குடிக்கிற மாதிரி இல்லை சங்கு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, கழிச்சு குடிக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் பண்ணவே இல்லை சார். முதல்ல அறிவியல் தவறு. நஞ்சு முதல்ல லிக்விடாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், தண்ணியாக தான் இருக்குன்னு நஞ்சு சொல்ல முடியுமா? நமக்கு அதெல்லாம் தெரியாது. எல்லாம் சொல் அது இங்கேயுமே அந்த மாதிரி வரலாறு. இவங்களாம் நஞ்சை பெருமான் அமுதாக ஏற்றான். இதை அமுதம் அவன் தான் ஏற்றிருக்க வேண்டும். உயிர்களின் மீது கொண்ட கருணை காரணமாக அந்த நஞ்சை பெருமான் ஏற்று அதனுடைய கண்டத்திலே நிறுத்தினார். வரலாறு சொல்லும்போது நிறைய இந்த மாதிரி அவர் எடுத்தார், அவர் பிடிச்சிட்டாருங்கிறது, அவர் பிடிச்சதை போய் பக்கத்தில் அம்மா வந்து கழுத்து பிடிச்சிட்டாங்கிறது, இந்த கதையெல்லாம் வந்து ரொம்ப அறிவுக்கு ஒவ்வாததா செய்தியா இருக்கும். இதெல்லாம் பசங்க சொன்னீங்கன்னா வச்சுக்கலாம், இப்படியா பண்ணாங்க, அம்மா கழுத்து பிடிச்சிட்டாங்க, கழுத்து எது போச்சு இதெல்லாம் அது இறை பொருளுக்கு குற்றமாயிடலாம். அது முழுமுதல் பொருளுக்கு நாம் செய்யற நம்ம எதுவும் பெருமை செய்யறதா வச்சு இதெல்லாம் கதை சொல்லிட்டாங்க. இல்லை, அந்த கண்டத்துல பெருமான் என்ன பண்ணாரு, நஞ்சு நிற்கிறாராம். வரலாறு எப்படி சொல்லுதுன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் தான் அந்த நஞ்சை கொண்டு வந்தார். கடல்ல இருந்த நஞ்சு பாக்கடலை கரையும் பொழுது நஞ்சு வந்தது. அந்த நஞ்சு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல, எல்லாரும் அந்த நஞ்சிலே துன்பப்பட்டார்கள், அரக்கர்கள் எல்லாம் துன்பப்பட்டார்கள். அதுக்கு முன்னாடி இருக்கும் பெருமாள் எப்படி இருந்தாலும் செம்மையா தான் இருந்தாராம், சகப்பா தான் இருந்தார். பெருமாள் தான் கீழே போய் மாட்டினதால ஏதாச்சும் நஞ்சு வந்தது. அது அதுக்கப்புறம் அவர் கருப்பாயிட்டாராம். கலர் மாறினதே அதுக்கப்புறம் தான். நஞ்சில கலந்தனாலதான் அவங்க வடிவெடுத்து தாங்கினார் இல்லையா, அதுலதான் நஞ்சால தான் கலரை மாறி வச்சாங்க. அப்படி எல்லா உயிரும் துன்பப்பட்டவன் பெருமாள் என்ன பண்ணாரா, நானா போய் நஞ்செல்லாம் எடுத்துக்கலாம் வரலையா. அதெல்லாம் தெரிஞ்சார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாளுக்கு ஒரு அருகில் இருந்து கொண்டு திருநீர் தந்து கொண்டிருக்கிறார். அவரை அனுப்பிதான் நஞ்சை எடுத்துட்டு வந்தார். இந்த நஞ்சை சுந்தரமூர்த்தி நாயனார் திரட்டி கையிலே கொண்டு வந்தார். பெருமான் தன்னுடைய கண்டத்திலே நிறுத்தினார். ஆவிதான் கண்டத்தை நிறுத்திட்டார். அவர் சாப்பிட்டா உள்ள போய் மாட்டிச்சு எல்லாம் சொல்லுங்க. நீங்க எதாவது சாப்பிட்டீங்க மாட்டிச்சுன்னு வச்சுங்களேன், ஏதாவது மொட்டையில மாட்டிச்சுன்னா நிலைமை தெரிவிப்பாங்க. அது அப்படிலாம் இல்லை. அது பெருமான் நிறுத்தினான். நிறுத்தி தன்னுடைய கண்டம் கருத்ததை காட்டினான். காரணம், உயிர்கள் பொருட்டு இந்த நஞ்சை தான் ஏற்றேன் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக காட்டினான். அது நஞ்சு பெருமையாக விளங்கியது, நீல நிற பெருமையாக நஞ்சு விளங்கியது. அதை கண்டத்தில் நிறுத்திய பெருமானுடைய கண்டம் கருத்தது, நீலகண்டனானான். ஆனால் அந்த நஞ்சை அந்த கடல் இடத்திலிருந்து பெருமான் திருக்கடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு எதுவும் ஆகும் நம்பி ஆரோடு. அதனாலதான் அவருக்கு என்ன பேருன்னா, அப்புறம் தான் நம்பி ஆரோடு என்ன பேரு, சுந்தரமூர்த்தி நாயனார். முதல்ல அவருக்கு என்ன பேருன்னா ஆலால சுந்தரர்னு பேரு. ஆலாலம் என்றால், ஆலம் என்றால் நஞ்சு, இன்னொரு ஆலம் பிளஸ் ஆலம். கடல்ல கடையிறாங்க, கடல்ல ஒரு நஞ்சு வந்துருச்சு, கடல் கீழே இருந்த நஞ்சு கலந்து வெளியே இருந்துச்சு. இன்னொன்னு கடையறதுக்கு, அந்த கடலை கடையறதுக்கு பயன்படுத்துறது மேருமலையையும் வாசுகி பாம்பையும் பயன்படுத்து. அப்படிதான் வரலாறு இல்லையா. அப்படி வாசுகி பாம்பை போட்டு இழுக்கலாம் இப்படி அப்படி இருந்தா வாசுகி பாம்பு வந்து ஒரு பாம்பு ஒரு விஷயத்தை கத்துச்சு. அது ஒரு ஆழம், இது ஒரு ஆழம். இந்த ஆழம் சேர்ந்து ஆழகாலம் ஆகிடுச்சு. அந்த ஆழகாலம், அதுதான் ஆழகால விஷயம். அந்த ஆழகால அந்த நஞ்சை சுந்தரமூர்த்தி நாயனார் கொண்டு வந்து பெருமாள் திருக்கடத்திலே சேர்ந்ததனால் அவருக்கு என்ன பேரு, அதுக்கு சுந்தரர் தான். அதுக்கப்புறம் தான் ஆலால சுந்தரர் ஆனார். முதலே சொன்னார் ஆலால சுந்தரர். ஆலால சுந்தரர் தான் நம்பி ஆறு தான் வர. நம்ம தேவாரம் சொல்றோமே, சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் யாரு, நம்பி ஆறுவராக வருவதுதான் ஆலால சுந்தரர். அவர் என்ன, அவர் அதுதான் சொல்றார், பெரிய நஞ்சமுது உண்டதும். பெரிய நஞ்சு எதற்காக என்றால் உயிர்களில் பொருட்டு பின்னையாய் முன்னாமையே முளைத்தானே. அவர் இப்பதான் வந்திருக்காரு, இப்பதான் செய்யறா நினைக்காதீங்க. அவன் என்றோ முளைத்தான். எப்பொழுது முளைத்தான்னு தெரியல. பின்னையாய் முன்னமே முளைத்தானே. அப்படிப்பட்ட பெருமானை அந்தணர்கள் எல்லாம் மலைகளால் துதிக்கின்றார்கள். அரிய நான்வரை அந்தனர் ஓவாது அடிபணிந்து அறிவதற்கு அறியம். அவனை ஓதினாலும் அவனை பணியவில்லை என்றால் அவன் அரியவனாக தான் விளங்குவான். அவனை ஓத வேண்டும், ஓதி பணிய வேண்டும். பணிந்தால் அந்த அரிய பொருளுடைய அனுபவத்தை பெறலாம். அப்பொழுது சொல்வார், அரியானை அந்தனரிடம் சிந்தையானை, அறுவரையின் அகத்தானை அனுமையாருக்கும் தெரியாத தத்துவனை. அவன் அரியவன் தான், ஆனால் அந்தனர்கள் சிந்தனையிலே அவன் எளியவனாக காட்சிப்படுகின்றான். என்ன பொருள், யாரெல்லாம் அவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கின்றார்களோ, அவனை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவருடைய வடிவிலே எளியவனாக காட்சிப்படுகின்றான். அந்த பாடல்களாக, பாடல்களின் பொருள்களாக பெருமான் காட்சிப்படுகின்றான். அரிய நான்மறை அந்தனர் ஓவாது அடிபணிந்து அறிதற்கு அறியானை
வரையின் பாவை மணாளன் எம்மானே. அப்படிப்பட்ட பெருமான் அம்பிகையோடு வீற்றிருக்கின்றான். அம்பிகையோடு வீற்றிருப்பது என்பது திருவருளை திருவருள் அவனிடத்தில் தான் இருக்கின்றது. அவனை அடைய வேண்டும் என்றால் திருவருளை பெற்றுதான் அவனை அடையும். முதல்ல பிறப்பை நீக்க வேண்டும். பிறப்பை நீக்கிய வினை நீக்கிய பிறகு திருவருளை பெற்று ஆனந்தத்தில் நான் திருவருள் என்பதுதான் துணை. திருவருள் என்ற துணை இல்லை என்றால் ஆனந்த சிவானந்தம் என்பதை நான்மா பெற. திருவருள் அதற்கு கருவியாக விளக்கும். அருள் என்கின்ற கருவியால் தான் அந்த பெருமான் அந்த உயிர் என்ன பண்ணும், இறைவனை அனுபவிக்கிறோம். அதை செய்கிறது யாரா? திருவருள் தான் செய்யும். அந்த ஆன்மாவை கொண்டு போய் ஆனந்தத்தில் அழுகிறது யாரு? திருவருள் தான். அப்ப அதுக்கு திருவருள், அந்த திருவருள் என்பதை பெண்ணாக கொண்டாடும். பெண்ணில் இருந்துதான் இந்த ஆன்மா உடலை பெறுகிறது. நிறைவாக இந்த ஆன்மா ஆனந்தத்தில் சென்று அழுகும் பொழுது பெண் தான் கொண்டு வரும். அப்போ யார்? திருவருள் தான் அழைத்து செல்லுங்கள். அந்த திருவருள் வரையின் பாவை மணாளன் எம்மானை. அப்படிப்பட்ட பெருமானை திருவரை வலிவலம் என்கிற தளத்திலே வந்து கண்டேன் என்ற அந்தணன் தலையினை அறுத்து நிறைக்க உதிரத்தினை ஏற்று தோன்ற தோல்விசை கடையவரும் தன்னை சுமந்த மாவிரத கங்காளன் சான்று காட்டுதற்கு எளியவன் தன்னை கண்ணிலா மரத்தார்க்கு மான்று சென்று அணையாதவன் தன்னை வலிவலந்தனில் வந்து கண்டேனே என்ற அந்தணன் தலையினை அறுத்து. பிரம்மனுடைய பிரம்மனுக்கு ஒரு செருக்கு இருந்தது. என்னன்னா, எனக்கும் நானும் சிவபெருமானும் ஒண்ணுதான், நானும் சிவபெருமானுக்கு 5 தலை, எனக்கு 5 தலை அப்படின்னு. பிரம்மனுக்கு 5 தலை இருந்தது. சாமி என்ன பண்ணாரு? அவன் தலையை நீக்கிட்டான். ஒரு தலையை பெருமான் அவனுடைய அகந்தையை நீக்கும் பொருட்டு, பிரம்மனுடைய அகந்தையை நீக்கும் பொருட்டு அவனுடைய தலையை கிள்ளினார். அவன் தலையை அறுத்து என்ன பண்ணாரா? அந்த உதிரத்தை இல்லையா, அந்த உதிரத்தை அந்த கபாலத்திலேயே ஏற்று அதை ஒன்று மட்டுமல்ல, அது போன்ற எத்தனை பிரம்மர்கள் இருந்தார்களோ, பிரம்மர்கள் ஒருத்தர் நிறைய பேர் பிரம்மம், நிறைய பிரம்மா, எல்லா பிரம்மாவுக்கும் இந்த ஒரு ஆணவம் இந்த செருக்கு இருந்திருந்தாரு. அதனாலதான் சாமி என்ன பண்ணாரு? எல்லா பிரம்மனுடைய கபாலங்களையும் தனக்கு மேனியிலே மாலையாக சூட்டி கொண்டார். பெருமான் சூட்டி கொண்டிருக்கிற மாலை என்ன? தலைமாலை. இதுல சொல்லுவார் பாருங்க, தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே வலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். வலி தேறுதல் என்ன? அந்த தலையிலேயே வலி தாங்காராம். பிச்சை எடுக்கிறதுக்கு இருக்கிற ஓடு எது? பிரம்ம கபாலம். அவன் அணிந்து கொண்டிருக்கிற மாலை எது? பிரம்ம கபாலம். எதற்காக பிரம்ம கபாலத்தை அணிந்து கொண்டிருக்கின்றார்? இந்த உலகத்தை படைத்து அதை படைத்தல் என்ற தொழிலையே செய்து கொண்டிருப்பவர் கூட நான் மாலையாகத்தான் அணிந்து கொண்டிருக்கிறேன். என்னென்ன எத்தனையோ பிரம்மாக்களுக்கும் முன்பாக இருப்பவன் பெருமான் தான். 100 கோடி பிரமர்கள் ஒன்றினர். 100 கோடி பேர் பிரம்மா செத்து போயிட்டாங்க. அத்தனை ஒரு பிரம்மாவுக்கே எத்தனை கோடி காலம், எவ்வளோ காலம் தாண்டாதான் ஒரு பிரம்ம காலம்ங்கிறது. இப்போ எத்தனையோ ஆண்டுகள் போனாங்க, எத்தனையோ நூற்றாண்டுகள் தாண்டாதான் ஒரு பிரம்ம ஆண்டு இருக்கு. எத்தனை 100 கோடி பிரம்மா போயிருக்காங்க, எத்தனை கோடி காலத்துக்கு முன்னாடி சாமி இருக்கணும். அதை எல்லா கபாலத்தையும் பெருமான் என்ன பண்றாருன்னா மாலையாக அணிந்திருக்கு. தலைமாலையை அணிந்திருக்கின்ற பெருமான், தலையால் வலிதே இருக்கின்ற பெருமான் என்ன சொன்னாரு? தோன்ற உதிரத்தினை ஏற்று தோன்று தோல்விசை கடையவரும் தன்னை சுமந்த மாவிரத கங்காளன். தலைமாலை அணிந்து கொண்டிருக்கின்ற பெருமான் ஊழி காலத்திலே எல்லா உலகங்களும் அடங்கிய பிறகு பிரம்ம கபாலத்தை பெருமான் மேனியிலே தாங்கி என்ன பண்ணுவார்? சாமி பிச்சை ஏற்கின்றான். நிறைவான ஊழி காலத்தின் நிறைவிலே பிரம்ம கபாலத்தை தாங்கி நிற்கின்றார். இந்த உலகம் இருக்கும் பொழுது உயிரிடத்திலே பெருமான் எப்படி விளங்குகின்றான்? பிரம்ம கபாலம் அப்ப கிடையாது. நிறைவு காலத்துல, வாழும் காலத்துல சாமி நமக்கு எப்படி இருப்பாரா? நம்ம இடத்திலே பலி தேறுகின்றான். எப்படி பலி தேறுகின்றான்? பிரம்ம கபாலத்தை கொண்டு பலி தேறுகின்றான். நமக்கு எது கேட்கிறார் சாமி? உற்சவத்துல ஒரு உற்சவம் பிச்சாவரம் உற்சவம் வச்சிருப்பான். அது என்ன எதுக்காக சின்னமா நினைச்சிட்டு இருக்காங்க, அவர் பிச்சை எடுக்கிறாரு. உண்மையில அவர் பிச்சை எடுக்கல, அவர் பிச்சைக்காரன் இருக்கான். பிச்சைக்காரன் எது பிச்சை எடுப்பான்? கிட்ட இல்லாததான் பிச்சை எடுப்பான். கிட்ட பொருள் இல்லை, அது யார்கிட்ட எடுப்பான்? யாரு இருக்கோ அவங்ககிட்ட. அவங்களே ஒரு பிச்சைக்காரன் வச்சுக்கல, அவன்கிட்ட போய் ஏன் பிச்சை போடுன்னு கேட்பான்? கேட்க மாட்டான். அவன் கேட்கிறவன் யாரா இருப்பான்? எது தன்னிடத்தில் இல்லையோ, எது யாரிடத்தில் இருக்கும் என்று தோன்றுகிறதோ அவரிடத்தில் சென்று கேட்பதற்கு பேர் தான் பிச்சை. இல்லையா? சாமி பிச்சை கேட்கிறாரு அப்படின்ற சாமி கிட்ட எது இல்லை? சாமி கிட்ட பொண்ணு இல்லையா, பொருள் இல்லையா, செல்வம் இல்லையா, எது இல்லை சாமி? இந்த அகிலாண்ட கோடி எல்லா உலகங்களும் அவனுக்கு தான் அடிமை. இல்லையா? அவனுடைய திருவடி கீழே
ஊசியாக விளங்குவதுதான் இந்த அனைத்து கோடான கோடி யுகங்கள் உலகங்களும் போகங்களும் பொண்ணும் பொருளும். அப்ப அதையா போய் கேட்க போறாரு? அவர்கிட்ட இல்லாத ஒண்ணு ஏதோ கேட்கிறாரு. இது முதல் விஷயம். ரெண்டாவது, அவர்கிட்ட இல்லாத ஒண்ணு நம்ம கிட்ட இருக்குன்னு கேட்கிறாரு. அவர்கிட்ட இல்லாத ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கிறது தான் அவர் பிச்சையா கேட்கிறார். அதனாலதான் அவர் பிச்சைக்காரன் இல்லையா? அவர்கிட்ட இல்ல, நம்ம கிட்ட இருக்குன்னா இல்லாத பிச்சைக்காரன் தானே. தன்னை ஏன் பெருமான் பலி தேர்வானாக போட்டு காட்டிக் கொண்டு இருக்கின்றார் என்றால் நம்மிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை கொடுத்து விடுங்கள் அவர் கேட்கிறான். அது வேறு ஒன்றும் அல்ல, அதுதான் ஆணவ மலம். ஆன்மாவை பிடித்திருக்கின்ற மலம், அந்த மலத்தை கொடுத்து விடு. ஏன்னா அவன் மலமே இல்லாதவன். அவன் நின்மலன், அவன் விமலன், அவன் அமலன், அவன் மலமே பற்றாதவன். அதனால அவன் மலத்தை கேட்கின்றான். அவன் மலம் கிடையாது இல்லையா? அவன் மலம் கிடையாது, அதை வந்து அவன் இல்லை. அதை வந்து நீ என்கிட்ட கொடுத்துருன்ற. ஏன்னா அதை அவனிடத்தில் வரும் பொழுது அது அவனை பற்றாது. ஒரு துன்பம் ஒருத்தர் செய்யணும்னா அவன் இன்னொருத்தருக்கு போயிடும். நம்மகிட்ட துன்பம் ஒரு கஷ்டம் வந்துருச்சு, உடனே என்ன பண்ணுவோம்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அடுத்த ஒரு கஷ்டம், எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்றது? அது இன்னொருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கஷ்டப்படுத்திடும். நமக்கு இன்பம் வந்துருச்சு, இன்னொருத்தர் சொல்லி இன்னொருத்தர் பண்ணிடுவோம். இறைவன் அப்படி இல்லை. அவனிடத்தில் கொண்டு செலுத்துவதை அவன் திரும்பவும் அதை கொடுக்க மாட்டான். அவனை மனத்தை கொடுத்துட்டியா, அதை அப்படியே அவனை கழிஞ்சிடும். ஏன்னா அது அவனை பற்றாது. மனங்களினால் அவன் பாதிக்கப்படுபவன் அல்லன். மனங்கள் அவன் என்கிட்ட கொடுத்துருன்றான். எல்லாவற்றையும் உன்னுடைய மலங்களை என்னிடத்தில் கொடுத்து கேட்கிறான். அதுதான் பலி தேறுதல். அது எதுல கேட்கிறாரு? பிரம்ம கபாலத்தை. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி கேட்டு கேட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இருந்த ஒருத்தர் தான் அவன் தலையெல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. இந்த ஆணவத்தையே தன்னுடைய வடிவமாக கொண்டிருந்தவன் தான் பிரமன். அவனுடைய தலையில் தான் பிச்சையை கேட்கிறார். அதை பார்க்கும்போது என்ன தெரியும் நமக்கு? உலகத்தையே படைத்த பிரம்மனுக்கு கூட அகங்காரம் என்பது ஒன்று இருந்திருக்கிறது. அதையும் பெருமான் தான் அகற்றினான். அதை அகற்றி நம்முடைய மலத்தையும் நீக்கும் பொருட்டு அதே கபாலத்தை கொண்டு அந்த ஆணவ மலத்தையும் கேட்கின்றான். அப்படிப்பட்ட பெருமான் இந்த உலகம் நிறைவுறும் பொழுது பிரம்ம கபாலத்தையே தாங்கி நிற்கின்றான். அதுதான் சுமந்த மாவிரதத்து கங்காளன் சான்று காட்டுவதற்கு அறியும். அவனுக்கு ஏதாவது இதுக்கு ஒரு சான்று காட்ட முடியுமா? அவன் எப்படிப்பட்டவன் என்றால் சான்று ஏதாவது காட்ட முடியுமா? அவன் பொருளுக்கும் நம்முடைய செயல்களுக்கும் அப்பாற்பட்டவனாக வளர்க்கின்றான். சான்று காட்டு. சான்று உதாரணம். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் இப்படி காட்ட முடியும், சொல்ல முடியுமா? அவன் இப்படிப்பட்டவன் ஏதாவது உதாரணம் சொல்லி சொல்ல முடியும். உலக பொருளை காட்டி மட்டுமே சொல்ல முடியும். உலக பொருள் எல்லாம் நிலையில்லாதது. இருந்தாலும் அந்த பொருளை கண்டுதான் நாம் அவனை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் எந்த உதாரணங்களுக்கும் அப்பாற்பட்டவன் அவன். உலகத்துக்கு எல்லா பொருளும் அழியக்கூடியதானே. சுட்டி காட்டப்படுகின்ற பொருள் எல்லாம் அழியக்கூடியதுதான். அப்படி அவன் அழியக்கூடிய பொருளாக வழங்குவதால் அவன் சான்று காட்டுவதற்கு அறியானை. எளியவன் தன்னை தன்னிலா மனத்தார்க்கு என் தன்னை தன்னில்லா மனத்தார்க்கு வாழ்ந்து சென்று அடையாதவன் தன்மை. யார் ஒருவர் அவனை சென்று அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவர்களுக்கு தன்னை தருகின்றார். யார் ஒருவர் பொருளை அடைய வேண்டும் நினைக்கின்றாரோ அவர் பொருளை தருவது போல தன்னை அடைய வேண்டும், தன்னை தன்னிடத்தில் இன்பத்தை பெற வேண்டும் என்பதற்கு எளியவனாக காட்சிப்படுகின்றார். இப்படிப்பட்ட பெருமாள் அரியவனாக பிரம்ம கபாலம் ஏந்தி திருமாலும் தினமும் காண முடியாதவனால் விளங்குகின்ற பெருமான் தன்னிலா மனத்தாருக்கு, யார் தன்னை அவனிடத்திலே ஒப்பு கொடுத்து தன்னை அடிமையார் கொள்ளுகின்ற அடியார் பெருமக்களுக்கு பெருமான் எப்படி விளங்குகின்றான்? சென்று அடையாதவன் தன்னை மான்று சென்று அடையாதவன் தன்னை வழிவளந்தனில் வந்து கண்டேனே. அவன் அணுக இயலாதவனாக இருந்தாலும் அவன் அடியாரனாக தன்னிலா மனத்தாரனாக அவனுக்கு தருபவனாக விளங்குகிற அடியாருக்கு தன்னையே தருகின்றான். அப்படிப்பட்ட பெருமானை வலிவலம் என்கின்ற தளத்திலே கண்டுகொண்டேன். வலிவலம் கெட களி வலம் கெட ஆரல் ஓங்கும் கற்ற நான்மறை குச்சனல் ஓங்கும் வலிவலம் தனில் வந்து கண்டு அடியேன் மண்ணும் நாவல் ஆரூரன் வந்தொண்டன் வலிவலம் தனில் வந்து கண்டு அடியேன் மண்ணும் நாவலாரூரன் தொண்டன் ஒளி கொள் இன்னிசை சென்னவள் பத்தும் உள்ளத்தால் உகந்து ஏத்த வல்லார் போய் மெல்லியல் வானவல் வான உலகத்தவர் ஏத்த விரும்பி உன் பின் உலகு எய்துவதுதாமே கலிபலம் கெட ஆரடல் ஓமும் கற்ற நான்மறை முச்சடல் ஓம்பும் வலிவலம் தனில் வந்து கண்டு அடியேன். இந்த உலக துன்பம் நீங்க வேண்டும். கலிபலம் அப்படின்னா இந்த கலியுகம், இந்த பிறவிலே இருக்கின்ற கலி வலம் கெட, பிறப்பினால் ஏற்படுகின்ற துன்பம் கெட ஆரழல் ஓங்கும் கற்ற நான்மறை முற்று அனல் ஓங்கும் வலிபலம் தனில். வலிபலம் என்கின்ற தளத்திலே
பெருமக்கள் நான்மறைகளை கொண்டு வேள்விகளை செய்கின்றார்கள். எதற்காக வேள்விகளை செய்கின்றார்கள்? கலிபலம் கெட. கலிபலம்னா நாம் வேள்விகளை செய்ய வேண்டும், நாம் அனல் ஓம்ப வேண்டும். எதற்காக? நம்முடைய துன்பம் நீங்குவதற்காக. எப்படி சொல்றாங்க? கற்றார்க்கு எரியோம்பி கலியை வாராமே, பெற்றார் வாழ்வில்லை சிற்றம்பலமேயே, கற்றார் வெண்ணிங்கள் முதல்வன் பாதமே, மற்றா நின்றாரை கற்றா பாவமே. முதல் வார்த்தை கற்று ஆங்கு எரியோம்பி கலியை வாராமே. கலினா குற்றம், குற்றம் நீங்க வேண்டும் என்ற நிலையில் தான் அடல் ஓம்புதல் நிகழ வேண்டும். அடல் ஓம்புதலும் வேள்வி செய்யும். மந்திரங்களை ஓதி மலைகளை ஓதி அதற்குரிய பெருமக்கள் அதில் யார் பயிற்சி பெற்றார்களோ அவர்களை கொண்டு வேள்விகளை செய்யும் பொழுது நமக்கான ஒரு திருமணமாக வேள்வி செய்யும், ஒரு வீடு குடி போக வேண்டும் என்றால் வேள்வி செய்யும். ஒவ்வொரு நம்மளுடைய காரியங்களுக்கும் வேள்விகளை ஆற்றுகின்றோம். எதற்காக வேள்விகளை செய்கின்றோம் என்றால் இறைவனை அதில் எழுந்தருளை செய்து அதன் மூலம் அங்கு அருள் ஆற்றலை பெருக்க செய்து அங்கு இருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் விளக்கி உங்க அருள் அனுபவம் நிலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வேள்வி வேண்டும். தீயிலே பெருமானை கொண்டு சேர்த்து அதை நீரிலே கொண்டு சேர்த்து அருள் நீராக எல்லோருக்கும் கொண்டு அதை தெளித்து அங்கு இருக்கின்ற இடத்தையே அருள் மனமாக மாற்றுவதுதான் வேள்வி ஓம்புதல். இது வெளியில செய்யறது எதுக்காகனா இதை உள்ள செய்யணும். இந்த வேள்வி உள்ளே நிகழ பெற வேண்டும். இது உள்ளே வேள்வி நிகழ்ந்து அந்த ஆன்மா அருள் மனம் கவன வேண்டும். அதுதான் கலிபலம் கெட ஆரவல் ஓங்கும் கற்ற நான்மறை முற்று அனுபவமும் வலிபலம் தனில் வந்து கண்டு அடியே மண்ணும் நாவல் ஆரூரன் மண்கொண்டன். அனல் ஓம்புதல் வெளியில் நடப்பதற்காக புறத்தே சொல்லப்பட்டாலும் அதை அகத்தே நாம் செய்ய வேண்டும். அப்படி அகத்தே செய்த அந்தனர் பெருமக்கள் விளங்குகின்ற வலிபலம் என்கின்ற தளத்திலே பெருமானை கண்டு அவன் மீது பதியங்களை எல்லாம் அருளி செய்த நாவல் ஆரூரன் தன்னை நாவல் ஆரூரன் தொண்டன் ஒளிகொள் இன்னிசை செந்தமிழ் பத்தும் உள்ளத்தால் உகந்து ஏத்தவல்ல. யார் ஒருவர் உள்ளத்தால் இந்த 10 பாடல்களை உள்ளத்தால் என்ன அர்த்தம்? பாடல்களுக்குரிய பொருள்கள் என்ன, அந்த பொருள் எந்த பொருளை உணர்த்தி இருக்கின்றது, பாடலில் இருக்கின்ற சொற்கள் என்ன, அந்த சொற்கள் உணர்த்துகின்ற பொருள் என்ன, அந்த பொருளினால் நாம் பெறுகின்ற அனுபவம் என்ன, இதுதான் உணர்தல். உள்ளத்தால் உணர்தல் என்ன பொருள்? அவன் அடியவன், அடியாருக்கு எளியவன். அவன் அறிவினால் ஆய்வு செய்யும் பொழுது அதற்கு அப்பாலாய் விளங்குகின்றான். அவன் கருணையே வடிவானவன். நாம் ஒன்றை அவனிடமிருந்து பெற்றாலும் அதன் அகந்தையின் காரணமாக நாம் செயல்படுவோமே ஆனால் அது அகந்தையும் அடக்கக்கூடியவன். இதையெல்லாம் நாம் இந்த பாடல்களில் இந்த பதியங்களில் எல்லாம் இதை உணர வேண்டும். அதான் உள்ளத்தால் உணர்தல். அப்படி ஒலி கொள் இன்னிசை செந்தமிழ். நம்முடைய பாடலுக்கு சொந்தமுடைய பேர் என்ன? ஒலி கொள். இந்த பாடல் என்பது ஒலியினால் ஆனது. வரி வடிவம் அல்ல, எழுத்துக்கள் அல்ல, சொற்கள் அல்ல. இது ஒலி கொள் இன்னிசை செந்தமிழ். இது இசையால் இது பெருமானை ஏற்க சென்ற இந்த 10 பாடல்களையும் யார் உள்ளத்தால் உகந்து ஏற்ற வல்லார்களோ அவர்கள் என்ன பண்ணுவார்களா? வானவர்களால் தொடப்படுபவர்களாக விளங்குவார்கள். வெள்ளியல் வான் உலகத்தவர் ஏற்க தேவர்களெல்லாம் சென்று வழிபடுகின்ற நிலையிலே அவர்கள் விளங்குவார்கள். அவர்கள் எல்லாம் விரும்பி என்ன பண்ணுவாங்க? தேவர்கள்லாம் என்ன அருமையாக வழிபாடு செய்யறாங்க. தேவர்களால் தொடப்படுபவர்களாக, தேவர்களால் ஏற்றப்படுபவர்களாக அவர்கள் விளங்குவார்கள். யார் உத்தரவுடைய இந்த வலிபலம் பதியங்களை ஓதுகின்றார்களோ அவர்கள் விண்ணவர்களால் ஏற்றப்பட்டு நிறைவாக சிவலோகத்தை விண்ணுலகத்தை சென்று அடைவார்கள் என்பது இந்த பதியத்துக்கு ஒரு பெரியவர்கள் செய்தி என்று சொல்லி இப்படிப்பட்ட பெருமானை திரு வலிபலம் என்கின்ற தளத்திலே பெருமான் நான் கண்டுகொண்டேன். கண்டு கொள்ளுதல் என்றால் என்ன? உள்ளே காண்பது என்பதுதான் கண்டுகொள்ளுதல். கண்டுகொள்ளுதல் உள்ளே புறத்தே காண்பதல்ல. கண்டு கொண்டே கொள்ளுதல் என்றால் புறத்தே காண்பதல்ல. இப்படிப்பட்ட பெருமானை அகத்தே கண்டேன் என்பதாக அமைவது என்று சொல்லி இந்த அற்புதமான திருவலிவலம் என்கின்ற இந்த தளத்து பதிகத்தை இன்றைய தினம் சிந்திப்பதற்கு நம்முடைய சைவ சமய முற்றிய சபையிலே இந்த பதிகங்களுக்குரிய பாடலுக்குரிய பொருளை சிந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது. இதன் மூலம் இந்த பதிகத்தில் இருக்கின்ற சில செய்திகளை எல்லாம் நாம் சிந்தித்து என்னுடைய வாழ்விலே நாம் பின்பற்றும் மூலமாக அமைவதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம் என்று சொல்லி இந்த நிகழ்வை ஏற்படுத்தி தந்த மருத்துவ ஐயாவும் முன்னதாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிற அன்பர் பெருமக்களுக்கும் இறுதி கேட்ட அன்பர் பெருமக்கள் மன்னார்களுடையவர்களுக்கும் இந்த சிற்றறிய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நம்முடைய திருச்சபையிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சி 19ஆம் தேதி மாலை 6 மணி அளவிலே திருமதி நிர்மலா மோகன் அவர்கள்
எல்லாம் சிவமயம் என்கிற தலைப்பிலே உரையாற்ற இருக்கின்றார்கள். தொடர்ந்து 22/2/2026 அன்று மாலை 4 மணி முதல் 5 மணி வரை வேல் பூஜை நடைபெற இருக்கின்றது. நண்பர்கள் நிகழ்வுகள் எல்லாம் கலந்து கொண்டு ஆதரவளிக்க வேண்டுமா இதுவரை பணித்து கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிற்றம்பலம்